எதனால நடக்குது தெரியுமா? நம்ம நினைக்கிறோம் பாவம் செஞ்சா இதெல்லாம் நடக்குது. அதுதான் சபைக்கு வரணும், வந்து காரணங்களை தெரிஞ்சுக்கணும். காரணத்தை தெரிஞ்சுட்டா எல்லாத்தையும் ஈஸியா சரி பண்ணிடலாம். அதை தான் இன்னைக்கு பார்க்கணும், எடுத்துக்கொள்வோம். யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 14 to 17. வாசிப்போம் 14 to 17. தேவாலயத்திலே ஆடுகள் மாடுகள் புறாக்கள் ஆகிய இவைகளை விற்கிறவர்களையும் காசுக்காரர்கள் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டு கைப்பினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்துக்கு புறம்பே துரத்திவிட்டு காசுக்காரர்களுடைய காசுகளை கொட்டி வலைகளை கவிழ்த்து கொண்டு புறா விற்கிறவர்களை நோக்கி இவைகளை விடுத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதீர்கள் என்றார். அப்பொழுது உங்களுடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பசித்தது என்று வேண்டியிருக்கிறதை அவருடைய சீசர்கள் உணர்வு கொண்டார்கள். இன்னைக்கு தேவ பயமும் தேவாலயமும், எல்லாரும் சொல்லுவோம், தேவ பயமும் தேவாலயமும். நல்லா சத்தமா சொல்லுவோம், தேவ பயமும் தேவாலயமும். இந்த தலைப்பில் தான் பேச போகிறேன். எக்கச்சக்கமான வசனங்கள் இருக்குது, ஒரே நாளில் முடியாது. இது எவ்வளோ நாள் போதனை தொடருமோ எனக்கு தெரியாது. என்ன தலைப்புங்க? முதல்ல தேவ பயமும் தேவாலயம். நீங்க எந்த இடத்துலையும் இயேசு இவ்வளோ கோபப்பட்டதை பார்த்துருக்க முடியாது. சில காரியங்கள்லாம் நான் காட்டுவேன். நான் வந்து புது பாஸ்டராக இருக்கிறதுனால நான் உங்களுக்கு கொஞ்சம் ஒத்து வர மாட்டேன். அதனால் நீங்கள் நல்லா பழகணும், என்கிட்ட பழகினா காட்டலாம். நான் பண்ணுறதெல்லாம் மாம்சமாக எடுத்துப்பேன். இருந்தாலும் நான் பண்ணி காட்ட வேண்டியது என்னுடைய கடமையாக இருக்கு. இயேசு என்ன பண்ணாரு? ஒரு சவுக்க, என் பெல்ட்டையே கழட்டுற சவுக்க உண்டு பண்ணி இப்படி சுற்றினார், எடுத்து வச்சு வாங்கன்னு வாங்குறாரு. எங்க இப்போ நான் பண்ணும் போதே உங்களுக்கு ஒரு மாதிரி இதில்லை, என்னை பார்த்தாலே பாஸ்டரா பண்ணுறது, அதுவும் பெல்ட்டை கழட்டி சபை முன்னாடி இந்த மாதிரிலாம் பண்ணலாமா? இனிமேல் பண்ணலாமா? ஒரு மாதிரி இல்லை பார்க்கறதுக்கு. இனிமேல் பண்ணலாமா அப்படின்னு உங்களுக்கு தோணுதில்ல? இயேசு பண்ணார். என்ன பண்ணார்னா, ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அதை லெதர் பார்க்கலாம்,
லெதரில் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அதை எடுத்தார். எடுத்து ஜனங்களை யாரையும் அடித்தார் அப்படின்னு இங்கே நம்ம பார்க்கல. புரியுதுங்களா? தேவாலயத்தில் ஆடுகள், மாடுகள், புறாக்களாகிய இவைகளை விற்கிறவர்களையும் காசுக்காரர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டு கயிற்றினால் ஒரு சவுக்கு, நான் பெல்ட் வச்சுன்னுக்கிறேன், கயிறுனால ஒரு சவுக்கை எடுத்துட்டார். எடுத்து என்ன பண்ணார்? அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்துக்கு புறம்பே துரத்தி விட்டு காசுக்காரருடைய காசுகள் கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டு அப்படியே வந்தார், வச்சார். என்ன பண்ணாருன்னு எனக்கே தெரில. சவுக்கத்தை வச்சு வாங்கியிருப்பார் போல், எல்லாத்தையும் அச்சிருப்பார் போல், டப்பார்னு அச்சு இந்தமாரி உக்காந்துக்கிற எல்லாத்தையும் தூக்கி இப்படி போட்டார். இப்படி போட்டு தாறுமாறாக பண்ணுறாரு தேவாலயத்தில். இந்தமாரி பண்ணலாமா தேவாலயத்தில்? வந்தார், எல்லாத்தையும் கவுக்குறாரு. ஆனால் புறா கிட்ட மட்டும் எதுவுமே பண்ணல. அதுக்கப்புறம் போட்டுக்குது, உம்முடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் என்ன போட்டுக்குதுங்க? உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீசர்கள் நினைவு கூர்ந்தார். ஏன் இப்படி பண்ணு? நீங்கள் எந்த இடத்துலையும் இயேசு எவ்வளோ கோவப்பட்டதை நீங்கள் பார்க்கவே முடியாது. இருக்கிறீங்களா? அதுக்கு முன்னாடி சொல்கிறேன். இதே காரியம் 4 சுவிசேஷங்களையும் வந்திருக்குதுங்க. 4 சுவிசேஷங்கள் வந்திருக்குதுன்னா ரொம்ப முக்கியமான ஒன்று. எங்கெங்கன்னா மார்க் 11:15, லூக்கா 19, யோவான்ல, மத்தேயு 21. மத்தேயு 21, மார்க் 11, லூக்கா 19, யோவான் 2. 4 சுவிசேஷங்களே வந்திருக்கு. எடுப்போம். மத்தேயு வேணா, மார்க் எடுப்போம். மார்க் 11, மார்க் 11, 15, 15லேருந்து 18. அதே பாருங்க. புகையாக்கினீர். கொலை செய்ய வகை தேடினார். கொஞ்சம் கவனிங்க, முக்கியமானதை நான் பேசுகிறேன். நம்ம ஜனங்களுக்கு ரொம்ப 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 ஏற்றதை நான் பேசுகிறேன். வந்திருக்கிற நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரே காரியம், ஒரே சம்பவம் 4 சுவிசேஷங்களையும் வந்திருக்குது. ஒன்று. இன்னொன்று, இயேசு எந்த இடத்துலையும் இந்த அளவுக்கு கோவப்பட்டதை நம்ம பார்த்ததே கிடையாது. அதையும் இந்த இடத்துல நான் பிரசங்கிக்கிறேன்னா, நான் எந்த அளவுக்கு உங்களை புரிஞ்சு இந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன்றதை நீங்கள் தான் உணர்ந்து கொள்ளணும். இன்னொரு இடத்துல இப்படியே சொல்லுவார் இயேசு,
என் பிதாவின் வீட்டை அப்படின்னு வரும். அது எங்கன்னு பாருங்க. லூக்கா 19 பாருங்க. லூக்கா 19:41. அதில் போடலன்னு நினைக்கிறேன். மத்தேயு, ஒருத்தவங்க மத்தேயு எடுங்க. மத்தேயு 21. 21:12. என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது. நீங்களோ கல்லை கலர் கோவையாக்கினீர். இதில் தான் யோவானில் தான் வருது. 16. புறா விற்கிறவர்களையும் நோக்கி இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீணாக்காதீங்க. ஹலோ, வருதா? அப்போ ஒரு இடத்துல பவுல் சொல்றாரு, ஒருவன் தேவனுடைய வீட்டை கெடுத்தான், தேவன் அவனை கெடுப்பார். ஹலோ, அதையும் எடுத்து படிச்சது. ஒன்று கொரிந்தியர் 3:17. வாசிங்க சிஸ்டர். 1 கொரிந்தியர் 3:17. 229வது பக்கம். சீக்கிரம் வாசி. சத்தமா வாசி. மூணு 17. ஒருவர் நீங்களே அந்த ஆலயம். கவனிச்சிங்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். இந்த மாதிரி ஒரு என்னை பார்க்குறீங்கள, இந்த மாதிரி இயேசுவை பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணுவீங்க? எப்படி இருக்கும்? இப்போ நான் போட்டதெல்லாம் கொஞ்சம் தான். ஹலோ, நான் பண்ணதை பார்த்தே உங்கள் மூஞ்செல்லாம் மாறுத நான் பார்க்குறேன். நான் பண்ணது தம்மு தோண்டு, ஆனால் இயேசு பண்ணதை பார்த்தீங்கன்னா கொலை செய்ய பார்த்தாங்க. சிலருக்கு உடனே புரியும், ஒரு சிலருக்கு லேட்டாக புரியும். நம்மளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம சபையில் பெரும்பாலும் எல்லா சபையும் சொல்லலாம், நம்ம இருக்கிறதுனால நம்ம சபையில் என்ன பிரச்சனை அப்படின்னா, சபைக்கு சரியாக வர்றது கிடையாது. ஒன்று, பிரசங்கத்தை சரியாக கேட்கறது கிடையாது. 2, இது 2மே இருந்தால் பகிரங்கமான ஒன்றை சொல்கிறேன், நீங்கள் அவிசுவாசின்ற.
வெளியே இருக்கிறவனுக்கும் உள்ளே இருக்கிறவங்களுக்கும் எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. அதில் வந்து ஒரு மாதிரி பேசுறீங்களே, உங்களுக்காக ஜீவனை கொடுத்தவருக்கு நீ என்னத்தை கொடுக்கணும்னா மரியாதையை கொடு, கனத்தை கொடு. அந்த கனத்தை நீங்க எப்படி கொடுப்பேன்னு எண்ணிப்பா. நான் எப்படி கொடுப்பேன் கனத்தை? கனத்தை கொடுக்குறதுன்னா எப்படிங்க? கடவுளுக்கு நீங்க அவர் ஆவியா இருக்கிறார், ஆவியா இருக்கிற தேவன் அவருக்கு கனத்தை கொடுக்குறதுன்னா எப்படி கொடுப்பீங்க? நான் மனுஷன், நீங்களும் மனுஷன். ஒரு மனுஷனுக்கு கனத்தை கொடுக்குறது, மரியாதை கொடுக்குறதுன்னா வணக்கம் சொல்லலாம், அவங்கள உட்கார வைக்கலாம், அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம், வேலை செய்யலாம், அவங்களுக்கு தேவையானதை ஹெல்ப்பை பண்ணலாம், அவங்க மனசை புரிஞ்சு என்ன பண்ணலாம், நடக்கலாம். அவ்வளோதான் ஒரு மனுஷனை கனப்படுத்துறது. நிறைய வசனங்கள் இருக்கு, காட்டினா இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக சாயந்தரம் வரைக்கும் ஈவினிங் சர்வீஸ் நடத்திடும். அவ்வளோ வசனங்கள் எடுக்கணும். எடுக்கணும்னா நிறைய இருக்கு. தேவன் பயத்தை கொடுத்து ஏன் இயேசு அதை பண்ணாரு? ஏன் பண்ணாருன்னா, நீங்க பாக்குறீங்களா மேல, நான் எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும், மேல படி. நான் சத்தமா இது என்னங்க? இது ஜப வீடு. இந்த வீட்டில் மற்ற வீட்டில் நடக்கிறது போல நடந்துச்சுன்னா அதை என்னன்னு சொல்லுவீங்க? இந்த இடத்துல வேசித்தனமோ வேற எதனா நடந்துச்சுன்னா என்ன சொல்லுவீங்க? கோபம் வருமா வராதா? இந்த இயேசு சொல்றாரு, என் பிதாவின் வீட்டை, என்ன சொல்றாருங்க? என் பிதாவின் வீட்டை வியாபார வீடா? அவங்க பண்ணது வந்து காசுக்காக தேவாலயத்தை என்ன பண்ணிட்டாங்க, மாத்திட்டாங்க. அவங்களுக்கும் நம்மளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இங்க என்ன நடக்குது? நம்ம சபை இத வீடு, இத வந்து எல்லா ஹவுசிங் போர்டு மாதிரியும் பாக்குறாங்க. நீங்க போயிட்டு வரீங்க பார்த்தீங்களா உங்க வீட்டுக்கு, அதே மாதிரி இதையும் பார்க்காதீங்க. இது என்னது? ஜெப வீடு. இது ஜெப வீடு. இயேசு சொல்ற மாதிரி இது தேவனுடைய வீடு. இங்க தேவன் இருக்கார், இங்க கர்த்தர் இருக்கிறார். இங்க கர்த்தர் இருக்கிறதுனால உங்க வீட்டுல உங்களுடைய பொண்ணையோ, உங்களுடைய மனைவியோ, உங்களுடைய புருஷனையோ, உங்களுடைய பிள்ளைங்களையோ உங்க வீட்டுல வந்து தொட்டா உங்களுக்கு எவ்வளவு கோபம் வரும்? வேற எவனா வந்து தொட்டா, இல்ல ஒரு பொருளை எடுத்தா உங்களுக்கு எவ்வளவு கோபம் வரும்? அது போல வந்து இங்க வந்து தேவனுடைய பிள்ளைகளை யாராவது தொட்டா, தப்பா தொட்டா, தவறான காரியங்களை செஞ்சா உங்களுக்கு எவ்வளவு கோபம் வரும்? அதை விட கோபம் தேவனுக்கு வரும். இப்ப தேவன் எவ்வளவு பயங்கரமானவன்னு காட்ட போறாங்க. இப்ப போகும்போது தொடர் நடிகை தான் நீங்க வெளியே போகணும். கவனிச்சீங்கன்னா தப்பிச்சிங்க. இன்னைக்கு கிருபை பிரசங்கம் கிடையாது, கிருபை பிரசங்கமே கிடையாது. தேவனை நீங்க பார்க்க வேண்டிய விதத்துல உங்களை பார்க்க வச்சுதான் அனுப்ப போறாங்க. கடவுள் யாரு, எப்படிப்பட்டவர், அவரை நீங்க என்னவா பார்க்கணும். உங்க வீட்டுல வந்து உங்க பொருளையோ உங்களுடைய பிள்ளைகளையோ யாராவது தொட்டா உங்களுக்கு எவ்வளவு உரிமை இருக்குது,
எவ்வளோ அதிகாரம் இருக்குது, எவ்வளோ அதன் மேல உங்களுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்குது உங்க வீட்டில். உரிமை, அதான் கரெக்டான வார்த்தை, உரிமை. அதே போல தேவனுடைய வீடு இது. இந்த வீட்டில் ஏதாவது நடந்தா, இப்ப நான் பெல்ட் எடுத்ததுக்கு காரணம் இருக்கு. ஏன்னா சில அதிகாரங்களை நான் செய்ய முடியாது. ஹலோ, புரிஞ்சவங்களுக்கு ஒரு அலலியா. நான் பெல்ட் எடுத்ததுக்கு காரணம் இருக்குது. ஆட்சி நாசனம் பண்றாரு இயேசு. அங்க உடைக்கிற அந்த இடத்தையே ஒரு மாதிரி அலங்கோலம் பண்ற தேவாலயம். ஏன்னா தேவாலயம் எதுக்கு தெரியுமா? இந்த ஆலயம் எதுக்கு தெரியுமா? இந்த ஆலயத்துக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, கனத்தை, பயத்தை நீங்க கொடுக்கலன்னா சொல்றேன். இது எதுக்கு தெரியுமா? இந்த ஆலயம் உடைஞ்சி போன உள்ளத்தோடு உள்ள வர ஜனங்களுக்கு தேவன் பேசுற இடம். நொறுக்கப்பட்டு வாழ்க்கையில எந்த ஒரு பதிலும் தெரியாம குழப்பத்தோட ஒரு பயத்தோட சூசைட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கூட உள்ள உட்காந்து இருப்பான். அப்பேற்பட்ட இடத்தை குறித்த ஒரு அருமைய வர்ற ஜனங்களுக்கு நீ ஏற்படுத்தல அப்படின்னா, இயேசு அந்த சவுக்கை உண்டாக்குறாரு பத்தியா, அது உனக்கும் உண்டாக்குவார்னு நினைச்சுக்கோ. நான் எப்படிப்பட்ட எண்ணத்தை நான் உடையவனா இருக்கிறேன். தேவனுடைய ஆலயத்தை மற்றவங்களுக்கு எதிர் வீட்டுக்கே சரி, எதிர் வீட்டுக்கே பார்க்கும் போது அவங்க எப்படி பார்க்க நான் வைக்கிறேன். இது தேவாலயமா பார்க்க வைக்கிறேன்னா இல்ல ஒரு ஹவுசிங் போர்டு ஒரு வீடா பார்க்க வைக்கிறேன். எப்படிப்பட்ட எண்ணத்தை மற்றவங்களுக்கு கொடுக்குறோம் நம்ம. நீ பயத்தை வைக்கலன்னா மற்றவனுக்கு பயத்தை கொடுக்க முடியாது. நீ கனத்தை இந்த இடத்துக்கு வைக்கலன்னா மற்றவனுக்கு கனத்தை கொடுக்க முடியாது. நீ இந்த இடத்தை மதிக்கலன்னா மற்றவன மதிக்க மாட்டான். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தா தேவன் அவனை கெடுப்பாருன்னு பகிரங்கமா சொல்ற. உட்காந்து நீங்க கேட்டீங்கன்னா எத்தனோட வசனங்களையும் நான் எடுத்த காரியங்களையும் கேட்டீங்கன்னா எத்தனை பேர் பைபிளை முழுசா முடிச்சிருக்கீங்க? பிரசங்கம்லாம் என்ன தெரியுங்களா? உள்ள இருந்து சமைக்கிறது வேற, எடுத்துன்னு வைக்கிறது வேற. புரியுதுங்களா? நீங்க உட்காந்து சமைக்கல, பைபிளை முழுசா படிக்கல, ஆனா எடுத்துன்னு அழகாக தட்டில் தரேன், அதாவது கரெக்டாக கவனி. இருக்கிறீங்களா? நான் எவ்வளவு கோபத்தோட சொல்றேன்றதை புரிஞ்சுக்கணும். சரி படிக்கல, சரி விடு, முழுசா படிக்கல, எடுத்துன்னு தர வசனத்தையாவது என்ன பண்ணு, இந்த மாதிரி நோட்ஸ் எடு, போய் எடுத்துன்னு போய் வீட்டில் பாரு. முக்கியமானது எடுத்துன்னு நான் தரேன், வசனத்தை எடுத்துன்னு பொறுக்கி எடுத்துன்னு தரேன், காட்டுமா? இவ்வளோ வசனங்கள் தெரியுதா? இதுவும் இல்லை, இவ்வளவும் இல்லை, தெரியுதா? இத்தனை வசனத்தையும் எழுத முடியுமா உங்களால? உட்காந்து நான் சொல்ல சொல்ல எழுதுனால அதுவே 1 hour ஆகும். இன்னமும் போது. இவ்வளவு வசனங்கள் இருக்கு தேவனுடைய ஆலயத்தை குறித்தும் தேவனுக்கு பயப்படுற பயத்தை குறித்தும். எடுத்து உள்ள விவரிச்சு காட்டணும்னு வைங்க, நீங்க அடுத்த வாரம் வர்றது சந்தேகம் தான். உண்மையே சொல்றேன், நீங்க அடுத்த வாரம் வருது சந்தேகம் தான். ஏன்னா உள்ள நடுக்கம் பிடிச்சதுன்னு வைங்களேன், கடவுளை குறித்த பயத்தை உங்களுக்கு உள்ள ஊட்டிட்டேன்னு வைங்களேன்,
வர்றதுக்கு யோசிப்பீங்க. என்னாச்சு பிரதர், ஏன் இப்படி பேசுறீங்க? நல்லா தானே பேசினீங்க, ஒரே சிரிப்பா போகுமே நம்ம பிரசங்கம்லாம், ஏன் இவ்வளவு சீரியஸா போகுது? இந்த இடத்தை எப்படி பாக்குறீங்க? இங்க ஏதாவது தப்பு நடந்ததுன்னா என்கிட்ட தெரியப்படுத்தணும். ஹலோ, இங்க தப்பு நடந்ததுன்னா என்கிட்ட தெரியப்படுத்தணும். நீங்க மறைச்சிங்கன்னா உங்களோட சேர்ந்து இங்க தப்பு நடக்குது பார்த்தீங்களா, பாவம் செய்கிற அவங்களுக்கு சமமா அவங்க செஞ்ச மாதிரியே அவங்க பாவத்துக்கான தண்டனையை அவங்க எப்படி பெறுவாங்களோ, தப்பு பண்ணாத நானும் நீங்களும் அடைவோம். என்ன சொன்னு புரியுதா? என்ன சொல்றது புரியுதுங்களா? இங்க யாராவது தப்பு செஞ்சா, பாவம் செஞ்சா, இந்த தேவனுடைய வீடை கெடுக்கிற அளவுக்கு ஏதாவது பாவம் இங்க நடந்ததுன்னா, அந்த பாவத்தை அந்த மனுஷன் மட்டும் செய்யல, கண்டும் காணாமல் விடுற நீங்களும் செய்றீங்க. அதை என்கிட்ட சொல்லாம இருக்கிறதுனால, நான் அதை உங்ககிட்ட கேட்காம இருக்கிறதுனால அந்த பாவத்தை நானே செய்யற மாதிரி. இல்லையே, உங்களுக்கு புரியலையே, புரிய வைக்கணுமே. நீங்க எப்படி எவனோ ஒருத்தன் அக்கிரமம் அநியாயம் செஞ்சாங்கன்னா அது எப்படி என்ன பாதிக்கும்? நான் என்ன தப்பு பண்ணேன்? நானும் கூட சேர்ந்து அவனுக்கு பண்ணேன், நானும் அவனை தூண்டி விட்டேன். அவன் போனானா எனக்கு என்ன வந்தது? நான் என்னங்க பண்ணேன் அப்படின்னு நீங்க கேட்கலாம். எடுத்துக்கொள்வோம். என்னாகுமோ? என்னாகுமோ 16. என்னாகும் 16. நீங்க ஃபுல் அதிகாரியும் படிக்கணும், ஆனா படிக்க முடியாது. போய் படிங்க வீட்டில். இன்னைக்கு பிரசங்கம் வந்து ஒரு 1/2 ஹவரில் முடிஞ்சிடும். உங்களுக்கு இது எச்சரிப்போம் முன்னுரியுமா இதை நான் சொல்கிறேன், சரிங்களா? நிறைய வசனங்கள் இருக்குது, நான் காட்டிட்டேன். என்னால் விலகி பண்ணோன்னா நேரம் பத்தாது. அதனால் இந்த ஒரு சம்பவத்தை வச்சு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது முன்னுரை தான். தேவ பயத்தை குறித்து அடுத்த வாரமும் ஒரு வேளை டைம் இருந்தால் சாயந்தரம் வாங்க. இதை தான் பிரசங்கம் பண்ணோன்னா, கர்த்தர் அனுமதிச்சார்னா இதையே நான் பிரசங்கம் பண்ணுறேன். எடுத்துக்கொள்வோம். என்னாகும் 16. லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இத்சியாரின் மகன் கோராகு என்பவன் ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாப்பின் குமாரராகிய தாத்தானையும் அபிராமையும் பேலையத்தின் குமாரனாகிய ஓனையும் கூட்டிக் கொண்டு, இங்கே 4 பேர் பார்க்குறோம். நான் இதில் இருக்கிற சம்பவத்தை கொஞ்சம் விலக்கி சொல்கிறேன். இவங்க 4 பேர் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிர்த்து நிற்கிறாங்க.
கவனிங்க. என்னங்க, எவனோ செஞ்ச தப்புக்கு நான் எங்க எப்படிங்க தண்டிக்கப்பட முடியும்? கேட்குறவங்களுக்கு பதில். இங்க எதனா தப்பு செஞ்ச ஆள் இருந்ததுன்னா கமல் பாஸ்டர்கிட்டயோ என்கிட்டயும் சொல்லனா அதனுடைய விளைவை நான் சொல்றேன். ஏலி உங்களுக்கு தெரியும், சாமுவேல் புத்தகத்தில் ஏலி பிரதான ஆசாரியன். அவனுடைய பிள்ளைங்க அங்க வர பெண்களோட என்ன பண்ணா? விபச்சாரம் செஞ்சான். விபச்சாரம் செஞ்சதுல இந்த சம்பவத்தையும் நான் சொல்றேன். விபச்சாரம் செஞ்சதுல தப்பு பண்ணாத ஏலியும் தண்டிக்கப்பட்டான். அதனுடைய விளைவு ஏலி வம்சத்துல யாரும் ஆசாரிப்பு கூடாரத்துல யாருமே ஆசாரிய ஊழியம் அதோட செய்யல. ஏன்னா அந்த வம்சத்தையே தேவன் அழிச்சார். எதுக்காக? எதுக்காக? விபச்சாரம் வெளியே செஞ்சா பரவாயில்ல நான் சொல்றேன்ல. எதுக்காக சொல்றேன்னு கவனிங்க. விபச்சாரம் பரவாயில்லையா அப்படின்றது நான் சொல்றேன். நீ வெளி இடத்துல விபச்சாரம் செஞ்சா அது வேற. ஆனா நீ தேவாலயத்துல விபச்சாரம் செஞ்சா அது நான் சொன்னேன்ல, உங்க வீட்டில் இருக்கிற ஆளுங்களை உரிமையோட நீங்க என்ன பண்ணலாம், யாருன்னா தொட்டா கேட்கலாம். ஆனா தேவனுடைய வீட்டில் தொட்டா சும்மா விட மாட்டார். ஆமென். சும்மா விட மாட்டார். இது மகா பரிசுத்த ஸ்தலம். இது மகா பரிசுத்த ஸ்தலம். உதாரணம் ஒன்று கொடுக்குறேன் உங்களுக்கு, அப்பதான் புரியும். டிவியில் பார்க்குறீங்களா, ஒரு சின்ன குழந்தைய ஒருத்தன் என்ன பண்ணான், பெண் குழந்தைய பாலியல் இது பண்ணி கெடுத்து சாவடிச்சான்னு நம்ம பார்க்குறோம். அதை பார்க்கும்போது உங்களுக்கு கோபம் வருது. இங்கேருந்து தூக்கின்னு ஓடுறீங்களா? வெட்டு கத்தியும் துப்பாக்கியும் எதனா எடுத்துன்னு கொம்பு எடுத்துன்னு போய் அவனை அடிக்க போறீங்களா? இல்லை. அதே ஆளு உங்க வீட்டில் இருக்கிற குழந்தைய தொட்டா, ஹலோ, சும்மா இருப்பீங்களா? ஓடுவீங்களா மாட்டீங்களா? அதை தான் கர்த்தர் அந்த தேவாலயத்தில் செஞ்சார். இருக்கிறீங்களா? அங்க தொட்டதுக்கும் இங்க தொடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. புரியுதுங்களா? அங்க தொடுறதுக்கும் இங்க தொடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நீ வெளியே செஞ்சா பரவாயில்லன்னு சொன்ன பத்தியா, அது பரவாயில்லன்றதுக்கு காரணம் இருக்குது. பரவாயில்லன்னா என்ன அர்த்தம்? சீக்கிரமா தண்டிக்கப்படுறதுக்கும் தேவனுடைய கரத்துல விழுறதுக்கும் தேவன் அடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நீ வெளியே பண்ணினா வேற இடத்துல அடி வாங்குவ. ஆனா நீ இங்க பண்ணினா தேவனே அடிப்பார். ஆமென். இருக்கிறீங்களா? எல்லாம் இருக்கிறீங்க போல, உயிரோடு இருக்கிறீங்க போல. எந்த தப்பும் செய்யாம இருந்த ஏலி செத்தான். ஏன் செத்தானா? பசங்க பண்றத கேட்கலன்னு வேதம் சொல்லுது. ஹலோ, நான் இங்க பாஸ்டரா இருக்கேன், கமல் பாஸ்டர் இங்க பாஸ்டரா இருக்காரு. நாங்க இதை கேட்கலன்னா ஏலி மாதிரி நான் சாவேன், கமல் பாஸ்டர் சாவார். ஹலோ, அதுக்கு உடந்தையா இருக்கிற நீங்களும் சாவீங்க. யாரும் ஏலியினுடைய வம்சமே செத்துச்சு. நான் பாஸ்டர் பயமுறுத்துறீங்க அப்படின்னீங்கன்னா கரெக்டான வார்த்தை தான், பயம்தான் முறுத்துறேன். இங்க பார்க்குறோம், யாரோ செஞ்ச தப்புக்கு 4 பேர் தொடங்கணும். 4 பேர். அதுல 3 பேர் வெயிட்டான ஆளுங்க. கோராகு, அபிராம்,
தாத்தான்னு 3 பேர் ஓனையும் கூட்டுக்கினானுங்க. இந்த 3 பேரை தான் புதிய ஏற்பாட்டிலேயே மென்ஷன் பண்றாரு. ஃபர்ஸ்ட் 4 பேர் தொடங்கின ஆட்டம் எப்படிதம்மா முடிஞ்சுது? ரொம்ப கொடூரமா முடிஞ்சுது. இந்த இடத்துல எதுக்காக வராங்கன்னா, நல்லா பார்த்தான், இவன் தேவனுடைய ஊழியக்காரன்னு மோசேக்கும் தெரியும், ஆரோனையும் தெரியும். இவங்க தான் எகிப்திலிருந்து கொண்டு வந்தாங்கன்னு தெரியும். செங்கடலை பிளந்தது இவங்க தான் தெரியும். வானத்திலிருந்து காடையை கொண்டு வந்தது இவங்க தான் தெரியும். கண்மலையை பிளந்து தண்ணீர் வர வச்சது இவங்க தான் தெரியும். எல்லாத்தையும் தெரிஞ்சுன்னு அவனுக்கே எதிர்த்து நிக்கிறானா, எவ்வளவு பெரிய துணிகாரம் இருக்கும். ஹலோ, ஒரு இடத்துல தாவீதே சொல்றான், துணிகரமான பாவங்களுக்கு என்னை நீங்களாக்கிவிடும், என்னை ஆராய்ந்து என்னை அறிந்து கொள்ளும், என் உள் இருதயங்களை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று சோதித்து என்னை பார்த்து என்ன சமாதான வழியில என்னை நடத்துங்க ஆண்டவர்ன்னு ஜெபம் பண்றான். ஹலோ, இப்படிப்பட்ட உள்ள இருக்குதா உங்களுக்கு? எங்க நீங்க தான் பைபிளே சரியா படிக்கிறது கிடையாது, பைபிளை பிரசங்கம் பண்ண அதையும் சரியா கவனிக்கிறது கிடையாது. இதெல்லாம் எப்படி தெரியும்? எப்படி இப்படிப்பட்ட இருதயம் உண்டாகும்? நீங்க தான் சரியா வர்றதே கிடையாது, சபைக்கு நேரத்துக்கு வர்றது கிடையாது. 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது, 10 மணிக்கு வரீங்க. இது சபையா என்னது? இது சொல்லுங்க, இது சபையா என்னதுங்க? என்ன நடக்குதுங்க? ஏங்க நீங்க இந்து கோயிலுக்கு போனா அவன் ஒரு டைம் வச்சிருப்பான், நீங்க எப்பனா போயிட்டு என்ன பண்ணலாம், ஜனங்க போய் தரிசித்துட்டு வரலாம். அது கிடையாதுங்க இது. ஹலோ, இது டைம் என்ன டைம்? 9 மணின்னா ஆராதனை நடக்குது. 1 ஹவரோ 1.25 ஹவரோ 1.5 ஹவரோ பாட்டு பாடி என்ன பண்ணுறோம், துதிக்கிறோம். அதுக்கப்புறம் மெசேஜுக்கு போகிறோம். அது ஒரு 1 ஹவரோ 1.5 ஹவரோ நடக்குது, மிஞ்சி போனால் 2 ஹவர் கூட நடக்குது, சில நடக்குது. இது டைம். என்ன டைம்னா, நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்குற டைம் கிடையாது, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற டைம். புரிஞ்சுக்கிறீங்களா? நீங்கள் என்ன பண்ணாதீங்க, நான் இந்த டைமில் தான் வருவேன்னு நீங்கள் டைமை கடவுளுக்கு கொடுக்காதீங்க. கடவுள் நியமித்திருக்கிற டைம் இது. ஒரு பாஸ்டர் மூலயமா இந்த டைமை நீங்கள் கொடுங்க, கடவுளுக்கு நீங்கள் ஒரு டைமை கொடுக்காதீங்க. இங்கே 4 பேர் ஆட்டத்தை ஆரம்பிக்கிறானுங்க. அதில் பார்த்தீங்கன்னா மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக இவங்க பண்ணுற வேலை என்ன தெரியுமா? முதல்ல ஒரு ஊழியக்காரனை துச்சமாக மதிக்கிறது. நீ 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 எல்லாம் ஒரு ஆளா? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? அண்ணா நாங்களாம் தான், எங்களையும் தான் ஆண்டவர் செப்பார், எங்களையும் தான் ஆண்டவர் கொடுப்பாரு. எங்களை போல ஆள் தானே நீயும், எங்கேருந்து தானே, எங்கள் ஏரியாவிலேருந்து தானே வர நீ. உனக்கு என்ன நான் பேசுகிறேன், உனக்கு இடத்த கொடுக்கணும், நான் எங்களையும் ஆண்டவர் ஏற்றுப்பார். அப்படிப்பட்ட ஆள் நீ. என்னடா நீ என்ன ஆள்? நீ யாரு? நீலாம் ஒரு ஆளா? நான் எங்களையும் ஆண்டவர் உயர்த்துவார் அப்படின்னு வந்த ஆள் யாரு? இந்த கோராகு, தாத்தான், அபிராம். இவங்க நிலைமை என்னத்தம்மா ஆச்சு? ஆரோனுடைய ஊழியத்துக்கு இவங்க பங்கு போட வந்தாங்க. தேவாலயத்தில் நாங்களும் போவோம், இந்த இடத்துல வந்து நானே நிற்பேன், நானும் பண்ணுவேன் அப்படின்னு வந்து நின்ன ஆட்கள். இப்படிப்பட்ட ஆட்கள் யார் தெரியுங்களா? முழுசா பிசாசு. பாதி பிசாசு கிடையாது, முழுசாவே பிசாசு. எப்படிங்க சொல்றீங்க? நான் தேவனுடைய சிங்காசனத்தில் ஏறுவேன், தேவனை தள்ளிட்டு நான் ஆளுகை செய்வேன்னு யார் சொன்னான்? ஒரே மாதிரி உட்காந்துக்கிறீங்க. யாருங்க சொன்னா? பாத்தியா, எடுத்து சொல்றத கூட கவனிக்க மாட்டீங்க, பாத்தீங்களா? யாருங்க சொன்னா? சாத்தான், பிசாசு, தேவ தூதனாகிய லூசிபர். அந்த மாதிரி இடத்த பிடிக்கிறதுக்கு வர்றது
இடத்துல இருக்கிறவங்களை என்ன பண்றது? கேவலமா நினைக்கிறது. இவங்க கேவலமா நினைச்சதுனாலதான் எதிர்த்து நின்னாங்கன்னு போட்டுக்குது. மோசேக்கு விரோதமா கலகம் பண்ணாங்க, இல்லாத பொல்லாததெல்லாம் பேசினாங்க, கலகம் பண்ணாங்க, எதிர்த்து நின்னாங்க. என்ன ஆச்சு அவங்க நிலைமை? அவங்களோட சேர்ந்து கூட 250 பேர் வந்தாங்க. ஹலோ, இது மட்டுமா வந்தாங்க? இன்னமும் வந்தாங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னா கூட சேர்ந்துக்கிறாங்க. இவங்க மோசே கிட்ட எதிர்த்து பேசல, கூட நின்னாங்க, சப்போர்ட். நாங்க என்ன நீ அவனுக்குன்னா சப்போர்ட்டா அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, நின்னா சப்போர்ட்டா, கூட நின்னால என்ன சொல்றான்? சப்போர்ட்டா அப்படின்னா அது சப்போட்டா பழம் மாதிரி நின்றுச்சு. 250 பேர். 250 பேர் பத்தாத, இது கணக்கு பத்தாது. கர்த்தருக்கு கோபத்துக்கு, கடவுளுடைய கோபத்துக்கு பத்தாது. ஆண்டவருடைய கோபத்தை மட்டும் உங்களுக்கு ஒரு சில சொல்லிடுறேன்னு. அவருடைய கோபம் எப்படிப்பட்டதுன்னு. மனுஷனுடைய கோபம் அப்படி முடிஞ்சிடும். ஹலோ, போடுங்க சிட்டிக்க போடுங்க. எவ்வளோ சீக்கிரம் முடியுதுங்க? உடனே முடிஞ்சதில்ல. கடவுள் கோபத்தை குறித்து ஒரு புதிய வெளிப்பாடை கற்றுக்குது. கடவுளுக்கு முன்னாடி நிற்காதீங்க, கடவுளை ரொம்ப அசட்டை பண்ணாதீங்க. பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜீவனுள்ள தேவனுடைய கரங்கள் விழுகிறது பயங்கரமா இருக்கும். ஹலோ, அது யாருக்கு தெரியும்? நான் என்னத்த நினைச்சுன்னுக்கிறேன், நான் நிறைய சண்டைகள்லாம் போட்டுன்னு வருவேன். எனக்கு எதிராக வந்தானுங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு நான் கடவுள் பழி வாங்குவாருன்னு நான் நினச்சின்னு இருந்தேன். நம்மளுக்கு பேர் எப்படி நினைக்கிறது தோணுது? ஜீவனுள்ள கடவுளுடைய கரத்துல நீ விழுந்த, அது பயங்கரமா இருக்கும் ராசா அப்படின்னு நான் சொல்லிட்டு நான் நினச்சின்னு வந்துடுவேன். நான் பழி வாங்க மாட்டேன், போடா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவேன். அப்புறம் பார்த்தா தான் நல்லா படினார் கர்த்தர். நம்ம படிக்கலாமா? அதை எடுப்போம். ஏன்னா தலையாட்டினே கேட்டுன்னு இருப்பீங்க, எல்லாம் அப்படியே கேட்டுன்னு இருப்பீங்க. எபிரேயர், இது எழுதாத வசனம் பாருங்க. நிறைய வசனங்கள் எழுதாத வசனங்கள்லாம் வருது உங்களுக்கு. இவ்வளோ எழுதின்னு வந்தது பத்தாதா உங்களுக்கு? பத்தாதுமா. நீ போட்டுனே இருக்கணும் தோசையை, நான் சாப்பிட்டுனே இருப்பேன். எபிரேயர் 10:30 பக்கம் 307. என்னதுங்க பழி வாங்குறது? யாருக்கு புரியுதுங்க? ஓகே. ஐயோ, இதுலதான் எனக்கு பேசுறாரு. தம்முடைய ஜனங்கள் எப்பா ரகு, நீ யாருக்குன்னா நீ சண்டை போட்டு வந்தீங்கன்னா கிறிஸ்தாமியல் ரகு, நீ வேற பேரெல்லாம் வேற மாத்தீங்க. நீ வேற யாருக்குன்னா சண்டை போட்டு வந்தீங்கன்னா நான் அவங்கள பழி செய்வேன்னு என்ன பண்ணிக்காத, தொகுக்குன்னு நினைச்சுக்காத. டபார்பா என்ன சொல்றேன், நல்லா கவனி. நான் மறுபடியும் படிங்க சிஸ்டர். என்ன சொன்னாங்க? நல்லா நல்லா கேட்கல போற பாதி. என்ன சொன்னாங்க? மற்ற ஜனங்களா? தம்முடைய ஜனங்கள் மற்ற ஜனங்கிட்ட சண்டை போட்டு வந்தா அவங்கள பழி வாங்குவோன்னு சொன்னாரா? தம்முடைய ஜனங்களை ஐயோ நியாயம் தீர்ப்பார் என்றும் சொன்னவர். இதுதான் இப்ப இன்னார்னு வருது பத்தியா? அததான் இப்ப போய் பேசினு. பரவாயில்ல, இப்படி பேசினா கூட நல்லா தான் கவனிக்கிறீங்க. சிரிச்சு பேசுறதுனா கூட நல்லா போய் இறங்குது வார்த்தை. நல்லா மூச்சுருந்தாங்க, கவனிச்சிருந்தாங்க. இன்னார் சொல்லுங்க எல்லாரும். அதுதான் பிரச்சனையை நம்ம கிட்ட சொல்லு. அதையும் சொல்லு சார், சொல்லுங்க, அதையும் சேர்த்து சொல்லுங்க. இன்னார் சொல்லுவாங்க. அவங்க போவாங்க, அவங்க பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியல உங்களுக்கு. தேவையில்லாம வச்சுக்காங்க, அவங்க எல்லாருமே தெரியும். சொல்லுவாங்களே அது ரவுடி கும்பல். அது என்ன திடீர்னு கத்தி தூக்கி முடியாது, என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. காட்டுங்க, நீ பார்த்து நடந்துவோம்.
அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இன்னார். அதை தான் ஷார்ட்டாக இங்கே போட்டுது. நான் தெரியாமல் நீ என்ன பண்ணுற ஆளுன்னு தெரியாமல் காலை விடுற பார்த்துக்கோ. விசால் சொல்கிற மாதிரி என்ன பண்ணாத, துணிஞ்சி துணிகரமா விடுறது ஆழம் பார்க்கத்தான் பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாத. சேர்த்து காலு கை எதுன்னு தெரியாம உள்ள போடுவ. சொல்றாரு, இன்னார் என்று அறிவோ. அறிவீங்களா? அதுதான் தெரியல. இங்க பிரச்சனை இங்க நம்ம சபையில் இருக்கிற ஜனங்களுக்கு அதான். அறிவோமா? இன்னும் அறியல. அதனால தான் நல்லா முடிச்சு கேட்குது. இது புதுசாக இதில் பிரசங்கம் அப்பவே தெரிஞ்சு இது வரைக்கும் நீங்க இன்னும் இந்த பிரசங்கத்தை கேட்கல. கடவுளுடைய கோபத்தை நான் இந்த வசனம் முடிஞ்சோடனே சொல்றேன். இவ்வளவு பெரிய கோபமா கடவுளுக்கு? அவர் அன்பானவர் தானே கடவுள் போட்டுக்குது. சொல்லுங்களேன், அன்பானவர் சொல்லுங்க. அதே சமயத்துல கோபமானவர். இந்த வசனம் முடிஞ்சவனே சொல்றோம். அந்த வெளிப்பாட நீ வாழ்க்கையில மறக்கவே கூடாது. முற்றுக்கட்டில நீ இருமே சொல்றேன். கவனி, படிங்க சிஸ்டர். எனக்கு இந்த வசனம் படிக்கும் போதெல்லாம் என் கை காலெல்லாம் நடுக்கும். இவங்க படிக்கும் போது இப்ப நடுக்குது. இந்த வசனத்தை நான் படிக்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி ஆகும். ஜீவனுள்ள தேவனுடைய ஆமென் கைகளில் விழுகிறதே பயங்கரமா இருக்கும். பயங்கரமா இருக்கும். தப்பி தவறி அவர் கையில விழுந்துறாங்க, அவரை பத்தி தெரியாம. நான் 3 தடவை பைபிளை முடிச்சேன். அந்த 3 தடவை முடிச்சதுல நேற்று உட்காந்து மொத்தம் ஒரு 4 ஹவர் உட்காந்து இந்த மெசேஜ் எடுத்து எத்தனை மணிக்கு வில்லேஜ் மினிஸ்ட்ரி போயிட்டு வந்து நான் தூங்கலை. அங்கே போயிட்டு வந்தோடனே எனக்கு கண்ணு சொருவிச்சு. என் ஒய்ஃப் என்ன பண்ணா, சுத்தண்ணியை போட்டு விட்டதும் சுத்தண்ணியில் குளிச்சா உடனே தூக்கம் வரல. எனக்கு தூக்கமே வரல. அதான் கொடுமையே. அப்புறம் பார்த்தா நான் பாட்டெல்லாம் அனுப்பிச்சிருப்பேன் பாருங்க. எத்தனை மணிக்கு? 2:30 மணிக்கு அனுப்பிச்சு. இவங்கெல்லாம் பார்த்தாங்க, நான் பார்த்தேன். நிறைய பேர் வந்து பாட்டை யாரெல்லாம் பார்த்தாங்கன்றத பார்த்தேன். நீங்கள் எத்தனை மணிக்கு பார்த்தீங்கன்றது எனக்கு தெரியும். யார் யார் பார்த்தீங்கன்றதும் வாட்ஸ்அப்பில் எனக்கு தெரியும். அத்தனை மணிக்கு தான் தூங்கினேன். எத்தனை மணிக்கு? 2:30 3 மணி ஆயிடுச்சு. காலையில் எத்தனை மணிக்கு கேட்குறேன்? எழுந்துக்கிறேன் 6 மணிக்கு எழுந்துக்கிறேன். 5:30 மணிக்கு 6 மணிக்கு எழுந்தேன். மெசேஜை ப்ரிப்பேர் பண்ணிட்டு, ஆண்டவர் இந்த ஜனங்களுக்கு நான் இதை போய் பிரசங்கம் பண்ண போகிறேன். உண்மை அறிகிற அறிவு அவங்களுக்கு உண்டா? உண்மை யாருன்னு அவங்க முதல்ல தெரிஞ்சு உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையும் கரெக்டாக கொடுக்கணும். அதை நான் கரெக்டாக பிரசங்கம் பண்ணேன். பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் தான் என் ஜனங்களுக்கு உதவி செய்யணும்னு நான் சொல்ல மாட்டேன். கடவுளை பற்றி தெரியாம இருக்கிறது பயங்கரமான ஒன்று, தெரிஞ்சுக்கிறதும் பயங்கரமான ஒன்று. கடவுளுடைய கோபத்தை பத்தி சொல்றேன் கேளுங்க. நரகம் இருக்குதுல்ல, நரகம் என்ன தெரியுமா? தேவனுடைய கோபத்தினுடைய உச்சத்தின் அடையாளம். சரியா புரியல? புரியாது. நித்திய நரகம்னு இருக்குது. நான் ஸ்கூலில் போயிட்டு டீச் பண்ணுவேன் பசங்களுக்கு. டீச் பண்ணும்போது போர்டு இருக்கும். சாக் பீஸ் எடுத்து போர்டு இங்கே இருக்குதுன்னு வைங்களேன், இந்த இடத்துல 1 போடுவேன். கவனிக்கிறீங்களா? இங்கே 1 போட்டு சாக் பீஸ் தீர்ற வரைக்கும் 0 போடுவேன். போட்டுனே வருவேன். இந்த சாக் பீஸ் தீர்ந்துடும், இன்னொரு சாக் பீஸ் எடுப்பேன், இன்னொன்று தீர்ந்துடும்.
இந்த மாதிரி எத்தனை டப்பா உலகத்துல இருந்தாலும் எத்தனை வரும்? அது எல்லாத்தையும் போட்டாலும் முடியாதுல்ல. அதே மாதிரிதான் நரகம். நரகன்றது என்னது? நித்தியமா ஒருத்தன் கடவுளை விட்டு பிரிஞ்சு கடவுளுக்கு விரோதமா நின்று கடவுளுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யற ஆளு போற இடம் தான் நரகம். அங்க காலங்களுக்கு முடிவே கிடையாது. அதுதான் அவருடைய கோபம். இதுதான் தேவனுடைய கோபத்தின் உச்சகட்டம். தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படின்னு தான் வேதம் போட்டுக்குது. கோபத்தை பத்தி போடல. நான் சொல்றேன், புரிஞ்சுக்கும். ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமா இருக்கணும். இதுதான் அர்த்தம். நீ என்னத்தான் நினைச்சாலும் வெளியவே வர முடியாது. எல்லாம் விளையாடின்னு இருக்கிறான். வெளியே விளையாடின்னு இருக்காங்க நிறைய பேர், ஆணும் பெண்ணும். ஏசு சொன்னார் இல்லையா, மனுஷகுமார நாட்கள்லாம் அப்படியே நடக்கும். நோவா நாட்கள்ல நடந்தது போல மனுஷகுமார நாட்கள் நடக்கும். பெண்ணு கொடுப்பாங்க, பெண் எடுப்பாங்க, அவங்க செய்தெல்லாம் செஞ்சுன்னு தான் இருப்பாங்க. சாப்பிடுவாங்க, ஓடுவாங்க, விளையாடுவாங்க, உட்காருவாங்க, ஏந்திருப்பாங்க. எல்லாமே வழக்கம் போலவே நடந்துட்டு இருக்கும். கடைசி வரைக்கும் ஜீவனுள்ள தேவன் யாருன்றத கடைசி வரைக்கும் தெரியாமையே சாவாங்க. அது நடக்கும், மனுஷகுமார நாட்கள்லயும் நடக்கும்ன்ற. ஏன்னா மனுஷனுடைய இருதயம் அவ்வளோ கடினமானது. வந்து உட்காந்துக்கிறீங்க தச்சிங்க சொன்னல. இப்ப கொஞ்சம் தான் காலம் நடுங்கி இருக்குது. உங்களுக்கு நடுங்குதா? இல்ல புரியாத மாதிரி உட்காந்துக்கிறீங்களா? இல்ல புரியாத மாதிரி புரிஞ்ச மாதிரி நடிக்கிறீங்களா? வேற பாஸ்டரா தெரிறாரு எங்களுக்கு கண்ணுங்கன்றாங்க. இந்த தேவனுக்கு நீ எவ்வளவு நடுங்கணும். இந்த தேவனை குறித்து நீ எவ்வளோ அறியத்துக்கு பிரயாசம். இந்த தேவனை நீ எவ்வளோ தேடணும். இந்த தேவனை நீ எத்தனை பேருக்கு நீ சொல்லக்கூடிய கடமை உனக்கு இருக்குது. இந்த தேவனை குறித்து நீ அசட்டையா நினைச்சினா, அசட்டையா எண்ணினா அது எவ்வளோ பெரிய பயங்கரம்ன்றத ஒரு சமயம் நான் நினைப்பேன். ஜனங்க விளையாடுறாங்க, கடவுள்கிட்ட விளையாடுறாங்க, உண்மையிலேயே விளையாடுறாங்க. போவோமா அந்த 4 பேருக்கிட்ட? அந்த 4 பேருக்கு நன்றி. என்ன 14 யாரோ செஞ்ச பாவத்துக்கு நான் எப்படி பாஸ்டர் தண்டிக்கப்படும்? இதுல ஒரு காரியத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். எப்போ உங்க வாயிலிருந்து ஊழியக்காரர்கிட்ட சில காரியங்களை சொல்லணும் சொல்லக்கூடாதுன்னு எப்போ தெரியுமா? நீ தேவனை கனம் பண்ணும் போது இதை சொல்லான்னு ஆண்டவர் உன்னை உணர்த்துவார். நீ போய் சொல்லுவ. நீ சொல்லாம விட்டீங்கன்னா இன்னும் நீ கடவுளை தெரியல, பாஸ்டர் யாருன்னு தெரியல, உன்னையும் நீ தெரிஞ்சிக்கல, கடவுள் யாருன்னு தெரிஞ்சிக்கலன்னு அர்த்தம். இன்னும் பேக்கு மாதிரியே பேக்கு மாதிரி சர்ச்சையில் போயினுக்கிறேன்னு அர்த்தம். போன வாரம் சொன்னேன்ல, முட்டி போட்டுன்னு குழந்தைங்க பைபிள் தூக்கின்னு போது பைபிள் தூக்கின்னு வருது. எவ்வளோ நாள் தான் குழந்தையாவே இருப்பீங்க? நான் கேட்குறேங்க உங்களை, கடவுளுடைய காரியங்கள் எவ்வளோ நாள் தான் குழந்தையாவே இருப்பீங்க? உங்களை எவ்வளோ தடவி கொடுத்து ஆறுதலான வசனத்தை சொல்லி உங்களை தேட்டினே இருப்பாரு. எப்பெல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை கொடுத்து அனுப்பிச்சுனே இருப்பாரு. எப்பதான் வளருவீங்க நீங்க? நான் கேட்குறேன் உங்களுக்கு. இனிமேல் தடவி கொடுத்து சொல்ற சபைகள்லாம் இருக்குதுங்க, இருக்குது. அவங்களால தேவனுடைய ராஜ்யம் வளரல. பேரை சொல்ல விரும்பல நான். அவங்களால தேவனுடைய ராஜ்யம் வளரல. தேவனுக்காக நிற்கக்கூடிய ஆட்கள் இல்லை.
தேவனை யாருன்னா அவன் உண்மையிலே காட்டல, அவருடைய அன்பியம் காட்டல, அவருடைய கிருபையும் காட்டல, அவருடைய இரக்கத்தையும் காட்டல, அவருடைய மனதுருக்கத்தையும் காட்டல, அவருடைய கோபத்தையும் காட்டல. இருக்குது, இன்னும் குழந்தையாவே இருக்குது. நீ எவ்வளவு ஒரு குழந்தை, இந்த குழந்தை வளருது இல்ல, கடகடன்னு வளருது இல்ல, இந்த மாதிரி வளர்ச்சி உனக்கு இருக்கணும்ல, ஏன் இல்ல சபையில? நம்ம சபையா சொல்றோம், மற்ற சபையா சொல்றோம், ஏன் இல்ல? ஏன் நீங்க வளரல? கடைசி வரைக்கும் பால் பாட்டிலே குத்துனுக்கணுமா உங்களுக்கு? எப்ப பாரு ஆறுதலான வர்த்தனத்தை சொல்லி அனுப்பிச்சுட்டே இருக்கணுமா? கடைசி வரைக்கும் இதே தான் உங்களுக்கு இதுவா இருக்குமா? இது ஒரு காலகட்டம் தான். ஏ சொல்றாரு இல்லையா, ஆவியில் எளிமையுள்ள ஒரு பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது, துயரப்படுகிற பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். அது ஒரு பாட்டு தான் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இன்னொன்று வருது, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். அதிகம் வரணும், ஆறுதலோடு நிற்க கூடாது. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்னப்படும். அதுல அந்த இடத்துக்கும் வரணும். என் நிமித்தம் உங்களை பொய்யா சொன்னா நீங்க பாக்கியவான்களா இருப்பீங்க, சந்தோஷப்பட்டு களி கூறுங்க, பரலோகத்துல உங்களுடைய பலன் மிகுதியா இருக்கும்ன்றார் இயேசு. இந்த இடத்துக்கு எப்ப வர போறீங்க? வெறும் ஆறுதல் தேர்தல், எனக்கு நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது, நல்லா பிரசங்கம் பண்ணாரு, கமல் பாஸ்டர் நல்லா தடவி கொடுத்தாரு, ரகு பாஸ்டர் நல்லா தடவி கொடுத்தாரு, இதா கதை. இந்த பாஸ்டர் பிடிக்குது, இந்த பாஸ்டர் பிடிக்கலன்னா தெரியுமா? அதையும் எடுத்து வாசிப்பேன். இதுவும் எடுக்காத வசனம். கொரிந்தியர்ல பவுல் சொல்றார், நான் பவுலை சார்ந்தவன் என்றும், நான் கமலை சார்ந்தவன் என்றும், நான் ரகுவை சார்ந்தவன் என்றும் உங்களில் சொல்றீங்களே. ஏன் சொல்றீங்கன்னா நீங்க மாம்சத்துக்குரியவங்க. நான் கமல் ரசிகர், நான் ரஜினி ரசிகர், நான் விஜய் ரசிகர், நான் அஜித் ரசிகர்ன்ற வெளியே தாங்க அந்த மாதிரி இருக்கணும். இங்க வந்து அப்படி இருக்கக்கூடாது. பேசுற மனுஷர்கள் எல்லாம் என்ன பண்ணணும்? தேவனுடைய மனுஷன், தேவனுடைய வார்த்தை, தேவனால அனுப்பப்பட்டவர், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர், தேவனால் அழைக்கப்பட்டவர், தேவன் எனக்கு கொடுத்த தலைவன், தேவன் எனக்கு கொடுத்த வாய் அது. இந்த வாயிலிருந்து தான் என்னுடைய வாழ்க்கைக்கான ஜீவன் வருது. என்னுடைய சுகம் இந்த வாயிலிருந்து இருக்குது, இந்த மனுஷன் மூலியமா இருக்குது. என் நல் வாழ்வு இந்த மனுஷனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தையினால் என் வாழ்க்கை நல்லா வந்து இந்த மனுஷன் மூலியமா இருக்குது. என் உயர்வு இந்த மனுஷன் மூலியமா இருக்குது, இந்த தேவ மனுஷன் மூலியமா இருக்குது. அப்படி பாக்குறியா? நீ எப்படி பாக்குற? எவ்வளவு குறைகள் இருக்கு பாருங்க உங்ககிட்ட. சபையில் வர ஜனங்க இவ்வளோ குறைகளை வச்சுக்கின்னு இவ்வளோ காரியங்களை நீங்க பண்ண வேண்டியது இருக்குது, இவ்வளோ காரியங்களை நீங்க செய்ய வேண்டியது இருக்குது, இவ்வளோ இருக்குது. நீ எந்த அளவுக்கு நடக்கணும் ஆண்டவர்கிட்ட, நீ எந்த அளவுக்கு கனம் பண்ணணும், நீ எந்த அளவுக்கு அவருக்கு இடத்த கொடுக்கணும், வாழ்க்கையில நேரத்தை கொடுக்கணும். இவ்வளோ குறைகளை வச்சுக்கின்னு என் வாழ்க்கையில இந்த மாதிரி இருக்குதுன்னா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? நல்லா அவனை எப்படி ஆகும்? இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லியிருந்தா வாழ்க்கை எனக்கு இந்த மாதிரி இருக்குது, என் குடும்பம் அந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இருக்குதுன்னா நேரத்தை கொடு, கனம் பண்ணு. கர்த்தரை அவரை எப்படி கனம் பண்ணமோ அந்த மாதிரி கனம் பண்ணு. நீதிமானுடைய பாதை எப்படி இருக்குது? நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கும் சூரிய பிரகாசம் போல அவன் வாழ்க்கை தெளிவா இருக்கு. எனக்கு இது நடக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்குதா? நாளைக்கு என்ன நடக்குன்னு எனக்கு தெரியாம உட்காந்து இருக்குதுயா. இப்படி உட்காந்து இருந்தீங்கன்னா இருள உட்காந்துருக்குற அந்த அளவுக்கு பிசாசு உன்னை வஞ்சித்து உட்கார வச்சிருக்கிறான்னு அர்த்தம். நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாம இருந்ததுன்னா
நீ தேவனுடைய வார்த்தை உனக்குள்ள ஆழமா போல. இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு தெரியாம இருந்தனாலே தெரிஞ்சுக்க வேண்டியதான், நீ கடவுளுக்குள்ள ஆழமா ஒன்றும் அடி எடுத்தே வைக்கலன்னு அர்த்தம். எவ்வளோ வசனங்க இருக்குதுங்க, சொன்னா கெதி கலைஞ்சிடுங்க. கர்த்தருடைய மகிமையை சொல்ற காரியங்கள் இதுக்கே நேரம் பத்தல. இன்னும் இருக்குது. இன்னும் உட்காந்து இப்போ நான் பேசுறேன், இன்னும் 1 hour பேசுறேன்னா இன்னும் பேசுங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்க வாயில வார்த்தை வரும். ஒரு திகிலும் பயமும் உங்களுக்குள்ள பிடிக்கணும் கடவுளை குறித்து. அது பிடிக்கல, நல்லா தெரிஞ்சுங்க. அது அது ஒரு கிறிஸ்தவனுக்கும் ஒரு கிறிஸ்தவனுக்கும் அந்த பயம் இல்லைன்னா உங்க வாழ்க்கையில பிசாசு எப்போ வேணா என்ன வேணா செய்வான்றத 100% சொல்ல முடியும். கடவுள் பயம் இல்லைன்னா சும்மா வந்து ஆசீர்வாதமா இருப்ப, உன் பேரை பெருமைப்படுத்துவாரு, உனக்குள்ள உன் வம்சங்களெல்லாம் பூமியில வம்சங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்படான்னு அந்த வாக்குத்தத்தெல்லாம் உண்மைதான், சத்தியம்தான். அது பலிக்கணும்னா ஆபிரகாம் கிட்ட வராது கர்த்தர். ஒரு தடவை வந்து சொல்றாரு, எனக்கு முன்பாக உத்தமமா இருந்து நடந்துக்கோ, எச்சரிக்கிறார். வாக்கு தத்தத்தை பெற்றவனை எச்சரிக்கிறார். அதுக்கப்புறம் தான் சோதோம் குமாரா கிட்ட போறாரு. அவனை எச்சரித்துட்டு தான் போறாரு. நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், எனக்கு முன்பாக நீ உத்தமமா நடந்து கொண்டு இரு. அப்புறமா தான் சோதோம் குமாரா அழிக்கிறார். சில காரியங்களை நான் பண்றதுக்கு வந்தேன் இந்த இடத்துல, உண்மையிலேயே நான் பண்றதுக்கு வந்தேன், வெளிப்படையாக பேசுறதுக்கு வந்தேன். சில காரியங்களை நான் வெளிப்படையா பண்ணேன்னா தாங்க மாட்டேங்குது. இந்த இடத்துல பார்க்குறோம்ல, ஃபர்ஸ்ட் 4 பேர் கிளம்புனாங்க, அப்பா 250 பேர் விழுந்தாங்க. அதுக்கப்புறம் பத்தாம இன்னும் அவனுடைய உக்கிர அடங்கலை. அந்த 4 பேருடைய உக்கிர அடங்கலை. உக்கிர அடங்காதனால 14,700 பேர் செத்தான். தப்பு பண்ணாத ஆளு, தப்பு பண்ணாத ஆளு, வாயை திறந்து சொல்லுங்க, தப்பு பண்ணாத ஆளு. தப்பு பண்ணவன் 4 பேருங்க. அந்த 4 பேர் கூட சேர்ந்து 250 பேர் வெயிட் ஆச்சு. வெயிட்டை பார்த்ததும் 14,700 பேர் அவங்க கூட சேர்ந்தான். எல்லாரையும் கர்த்தர் அதான் பண்ணார். வெள்ளாதீங்களா? தயவு செய்து கர்த்தருடைய ஆலயத்தில் வந்தீங்கன்னா விளையாடாதீங்க. உங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கட்டும். நான் சில வார்த்தைகளை நான் முழுங்குறேன், சில வார்த்தைகளை நான் உண்மையிலே முழுங்குறேன். அது உங்களுக்கு நல்லது கிடையாது, நல்லா தெரியும். சபை மக்களே, தேவனுடைய ஜனங்களே, நான் சில காரியங்கள் நான் சொல்லாம இருந்தாலே உங்களுக்கு டேஞ்சர். என் வாயிலிருந்து வார்த்தை வந்ததுன்னா உங்களுக்கு நல்லது. நான் ஒரு சில காரியங்களை நான் அப்படியே நான் சொல்லாம விட்டாலே அது உங்களுக்கு டேஞ்சர். கடவுள் உங்ககிட்ட பேசாம இருந்தா எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. உங்க வீட்டுக்காரர் உங்ககிட்ட பேசலன்னா, உங்க வீட்டுக்காரர்கிட்ட நீங்க பேசலன்னா, உங்க பிள்ளைங்க உங்ககிட்ட பேசலன்னா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஆளு, உங்களுக்கு பிரியமான ஆளு உங்ககிட்ட பேசலன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அதே கஷ்டம் தான் ஒரு ஊழியர்கள் உங்ககிட்ட சரியா பேசலன்னா கஷ்டம், வெளிப்படையா பேசலன்னா கஷ்டம். என்ன பாஸ்டர் எதனா பேசலன்னா வா பேசு, என் கூட பேசு, நான் தாராளமா இருக்கேன், உங்களை அன்பு செலுத்துறேன், உங்க மேல அவ்வளவு மரியாதை கொடுக்குறேன், உங்களுக்கு அவ்வளவு நான் கனம் பண்றேன், உங்களுக்காக நான் என் இருதயத்தின் ஆழத்துல இருந்து இங்க முழுசா நிக்கிறேன். நான் அறகுறையா பண்றதுக்கு நான் வரல. கமல்
ஒரு சில விஷயங்கள் நடந்தது. கமல்கிட்ட நான் வெளிப்படையாக சொல்லிட்டேன், கமல் எனக்கு மரியாதை இல்லைன்னா நான் வரமாட்டேன். அப்புறமா கமல் வாயிலேருந்து வார்த்தை வந்து, நான் என்ன பண்ணணும்னு சொல்கிறது நான் பண்ணுறேன். எனக்கு மரியாதை இல்லைன்னா நான் வரமாட்டேன். ஒன்று எனக்கு 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 சொல்ல வரல. ஏங்க உங்களை ஒருத்தவங்க கனம் பண்ணாங்க தானே ஒருத்தர் மூஞ்சியை போய் பார்ப்பீங்க. மதியாத தலைவாசல் நான் ஒரு ஊழியக்காரனா இங்கே வரேன். நான் அரை வரையாக வந்து பண்ணிட்டு நான் 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி யாரும் வரலைன்னா கூட நான் பாட்டை பாடிட்டு 11 மணிக்கு என்னால் முடியும். முடியுமானா முடியும். உங்களை அரை குறையாக அனுப்புறதுக்கு என்னால் முடியும். வந்தீங்க, லேட்டாக தானே வந்தீங்க. நான் ஒரு 1 ஹவர் அப்படியே முடிச்சுட்டு நான் 11 மணிக்கு முடிச்சுட்டு ஆமேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ப்ரேயர் பண்ணிட்டு நான் போக முடியும் என்னால். ஏன்னா லேட்டாக தானே வந்தீங்க. என் மேலே தப்பு கிடையாது. அப்புறமா கமல் சொன்னாங்க, அம்மா நானும் அவரோட பேசு, இது நல்லதுக்குன்னு நினைச்சுக்கேன். ஆவியானவர் தான் பேசுகிறேன். நான் கண்ணீரோடு சில காரியங்களை நான் சொல்ல விரும்பலை. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு பேசுகிறேன். காது உள்ளவன் கேட்கிறேன். நான் தேவ ஊழியக்காரன்றதை நான் இங்கே வந்து சில காரியங்களை நான் என்னை பற்றி நான் தெரிஞ்சு வச்சுருக்கேன். ஆவியானவர் தான் என்னை நடத்துகிறாருன்னு எனக்கு உறுதி தெரியுது, நிச்சயம் தெரியுது. நம்ம ஜனங்கள் குறைவுள்ளவர்கள் தான். ஆனால் எதுக்கு கனம் கொடுக்கணுன்றத சொல்லிக் கொடுக்க வேண்டியது நான் என் ஊழியக்காரனா என்னுடைய கடமை. தேவனுடைய ஆலயம், தேவனுடைய வீடு இது. நீங்க இங்க வந்து தேவன்கிட்ட விளாண்டீங்கன்னா தப்பிக்கவே முடியாது. தப்பிக்க முடியாது. அவர் கரத்துல மட்டும் விழுந்துறாரு. நீங்க ஆண்டவருக்குள்ள வளரலன்னு எனக்கு தெரியும். சில ஆளுங்க ஆண்டவருக்குள்ள வளரலன்னு எனக்கு தெரியும். ஆனா வளராத ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா அவங்களும் என்னுடைய பிள்ளைங்க தான். நானும் அட்ஜஸ்ட் பண்றேன். நான் மன்னிக்கிறேன். அவங்க மேல நான் அன்பா இருக்கிறேன். என்னை பத்தி எதாவது தப்பா நினைச்சாங்கன்னா எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. உன் தகப்பனை தப்பா நினைப்பியா? உன் தகப்பனுடைய நிர்வாணத்தை போய் மற்றவங்க விவரிச்சு சொல்லுவியா? நானும் குறைவுள்ளவதான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா நான் அரைகுறையா வந்து நான் பண்றதுக்கு எனக்கு மனசே கிடையாது. என் முழு விருந்தத்தோட நான் எதை செஞ்சாலும் ஆண்டவருக்கு எனக்கு தெரியும். ஆண்டவர் என்னை பற்றி எனக்கு தெரிஞ்சு வச்சிருக்கு. நான் எதை பண்ணாலும் முழுசாக தான் பண்ணுவேன். முழு விருந்தத்தோடு தான் செய்வேன். இல்லைன்னா செய்ய மாட்டேன். அதனால நான் சொல்ல வந்தது சரியா சொன்னா எனக்கு தெரியல, உண்மையிலேயே தெரியல. சில காரியங்களை நான் சரியா சொல்லலைன்னு தான் என் மனசுல ஓடினது. நான் சொல்ல வந்தது சரியா சொல்லலன்னு தான் நான் நின்று பேசிட்டேன். ஏன்னா முழுசா இந்த சபையை என்கிட்ட கொடுக்கல. நான் ஒருத்தருடைய பாருங்க, என் ஃப்ரெண்டு, நான் அவரை விட கொஞ்சம் சீனியர் தான். சில காரியங்களை நான் கற்றுன்னு இருக்கிறேன். ஆனால் தேவனுடைய ஊழியத்துக்காக வந்திருக்கிறேன்னா நான் ஈகோலாம் பார்க்கல. நான் ஈகோ பார்த்துட்டு தான் கமலை நானும் ஈக்குவல்.
நான் இப்படி சொல்கிறதுனால ஒரு மெச்சி பேசுகிறீங்கன்னு நீங்கள் சொல்லலாம். கமலை விட சில காரியங்களை நான் ஆழமாக கற்று வச்சிருக்கிறேன். வந்து என்னை முதல் தடவை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது என்ன பண்ணார், என்னை விட நல்லா பிரசங்கம் பண்ணுவாருன்னு தான் பண்ணார், அறிமுகப்படுத்தினார். ஏன்னா நான் பைபிள் காலேஜெல்லாம் போயிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்றது அவருக்கு தெரியும். ஆனால் நான் ஊழியம் பண்ணாததுக்கு என் ஒய்ஃபுக்கிட்ட சில ரகசியங்களை சொன்னேன், காரணங்களை சொன்னேன். நான் இது வரைக்கும் கமல் ஊழியம் ஸ்டார்ட் பண்ணி சபைலாம் வச்சுருக்கேன். நான் பண்ணாததுக்கு காரணம் கடவுள் மேலே இருக்கிற அதிகமான பயம் தான் நான் பண்ணாததுக்கு காரணம். ஊழியத்தை நான் இது வரைக்கும் பண்ணாததுக்கு அதிகமான காரணம் கடவுளுக்கு தெரியுங்க, ஆண்டவருக்கு தெரியும். நான் அதிகமாக நேரம் சபை வச்சு பைபிள் காலேஜ்லேருந்து 2008 வெளியே வந்தேன். 3 வருஷம் ஒருத்தர்கிட்ட வேலை செஞ்சேன். 2012 நான் வச்சுருந்தேன்னா இந்நேரம் 22 வருஷம் 20 வருஷம் ஒரு சபை நடத்தியிருப்பேன். ஆனால் நான் இந்த 20 வருஷமும் நான் வந்து அப்படியே சுற்றினுக்கேன். என் வீட்டில் சபை ஆரம்பித்தேன், அப்படியே விட்டுட்டேன். நான் சுற்றின்னு இருந்ததுக்கு காரணமே கடவுள். இப்போ பேசின பற்றியா இன்னும் இருக்குது, நீங்கள் பார்த்தது அறிமுகம் தான். இன்னும் நான் எடுத்தேன்னா இன்னும் இருக்குது. கடவுள் மேலே இருக்கிற அவ்வளோ பயத்தினால தான் நான் ஊழியமே பண்ணாமல் கரெக்டாக பண்ணும். பண்ணலண்ணா அப்படி பண்ணலண்ணா கடவுளுடைய கரத்தில் நான் விழுவேன், அது பயங்கரமாக இருக்கும். அதனால் நான் பண்ணாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு பயத்தில் ஓடின ஆள் நான். மோசே ஆண்டவர் கூடும் போது நான் திக்குவாய் மந்தனாவு நான் வரல அப்படின்னு கடவுள் அவனை கொல்ல பார்த்தாரு. நான் லேசாக வந்தேன்னு நினச்சினுக்கிறீங்க நீங்கள் இங்கே? நான் வரலங்க, கடவுள் தாங்க கொண்டு வந்தாரு. கடவுள் தாங்க இங்கே கொண்டு வந்தாரு. நான் ஒருத்தனை கொலை பண்ண வேண்டியது, நான் மொத்தம் 4 பேரை கொலை பண்ண வேண்டியது. 4 பேரை கொலை பண்ண வேண்டிய ஆள் நான் இங்கே நின்று இருக்கிறேன். 2 காரணம் தான் அதுக்கு, நான் அதை பண்ணாததுக்கு. ஒன்று, இந்த கடவுளை தெரிந்து கொண்டது, இயேசுவை ஏற்றுக்கொண்டது. 2வது என் குடும்பம், என் பிள்ளைங்க, என் மனைவி. இந்த 2 காரணங்களால் அந்த 4 பேரை நான் உயிரோடு விட்டு வந்தது. இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்றீங்கன்னு கேட்குறேன். அவ்வளோ கடின இருதயம் உள்ள ஆள் நான். கடவுள் அழைச்சதுனால எத்தனையோ தடவை என் ஊழியத்துக்கு இது பண்ணிட்டு இருந்தார். ஆனால் நான் வரல, உண்மையிலேயே சொல்கிறேங்க, நான் வரல. இந்த மாதிரிலாம் ஒரு பிரச்சனையை கொடுத்தா தான் நான் வருவேன்ட்டு எனக்காக ஒரு எதிரியை ஏற்படுத்தி எனக்கு ஒரு ஸ்டாண்டை எதிர்த்து நிற்குது, ஒரு ஒரு கொலைகார கும்பலை எதிர்த்து நிற்குது. இப்படிலாம் பண்ணா தான் இவன் வருவான்னு கடவுள் ஏற்படுத்தி வச்சார். இதை நான் எங்கேருந்து பார்க்குறேன்னா பைபிள்லேருந்தே பார்க்குறேன். தாவீதுக்கு விரோதமாக அவன் செஞ்ச தப்புக்கு என்ன பண்ணுறாரு, கடவுள் எழுப்புறாரு. சாலமோனுக்கு விரோதமாக எழுப்புறாரு. இதெல்லாம் ஏன் எழுப்புறாருன்னா இவங்கெல்லாம் இப்படி அச்சாதான் நீ இப்படி வருவேன், இப்படி பண்ணாதான் நீ வருவேன். ஏன்னா அவ்வளோ இருதய கடினம் எனக்கு. சும்மா லேசான ஆள் கிடையாது, முன்னாடி நிற்கிற ஆள். அவ்வளோ இருதய கடினம். அது எங்கேருந்து வந்தோன்னா எங்கள் அம்மா கிட்ட இருந்து வந்து இருதய கடினம், அவ்வளோ ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலைமை இருக்காது. ஆனால் கடவுள் கிருபையா அப்படியே வழி நடத்திடுவாங்க. அவருடைய தயவுள்ள கரம் என்னை அப்படியே நடத்தின்னு வருது. நான் எதனா ஒரு காரியத்தில் இறங்கினேன்னா செய்யாமல் விடவே மாட்டேன். கடவுளுக்கு தெரியும். நான் என்னதம்மா ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே நான் வந்து கோழை கிடையாது, உங்களுக்கு நல்லா தெரியும். நான் கோழை கிடையாது, நான் கோழைன்னு சொல்லி உட்கார ஆள் கிடையாது. நான் என்ன பண்ணுவேன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் நான் வந்திருக்கிறது நீ அன்பாக இருக்கிற தேவை. நான் ஒருத்தனுடைய ஜீவனை எடுத்தேன்னா, நீங்கள் என்னை ரசித்தீங்க பார்த்தீங்களா, நீங்கள் சிந்தின ரத்தத்துக்கு நான் என்ன பண்ணல, நான் மரியாதை கொடுக்கல.
ஒருத்தனுடைய கொலை பண்றது ஈஸி. எடுத்துன்னு போயிட்டு ஒரே சொருவிட்டு போயினே இருப்பேன். அவன் வீட்டில் ஏறிய நான் பண்ணுவேன். அசால்ட்டா பண்ணிட்டு போயிடலாம். நந்தினு போகும்போது ஒரு கழுத்துல ஒரு சொருவிட்டு போயினே இருப்பேன் நான் கத்தி எடுத்து. ஆனா கடவுள் இங்க கொண்டு வந்துரு என்ன நடத்துற. இதெல்லாம் ஏன் சொல்றாங்க தெரியுமா? இப்படிதான் நடத்துறாருன்ற. நம்ம சும்மா லேசா வர ஆள் கிடையாது. எல்லாருக்குமே சரி ஒரு வழி வச்சுக்கிறாரு நடத்துறதுக்கு. இப்படிதான் வருவேன். நீ எதனா ஒரு வியாதியை கொடுக்கறது, எதனா ஒரு பிரச்சனையை எழுப்புறது, யார் மூலியமா எதனா ஒரு காரியம் சம்மந்தம் எல்லாமே நம்ம வாழ்க்கையில் நடக்குதுன்னு நினச்சின்னு இருக்கோம். பார்த்தா கர்த்தர் கொண்டு வர்றது இப்படியெல்லாம் வந்தால் நம்ம இருதயம் அப்படி என்ன பண்ணோம், அப்படி இப்படின்னு வந்து கரெக்டாக கடவுள்கிட்ட வந்து புரியுதா? இன்னும் இருக்கு வசனங்கள். சொன்னது கொஞ்சம்தான். இன்னும் ஆதியாகமம் 20:11 போல, யாத்திராகமம் 20:20 போல, நாளாகமம் 19:7 2 நாளாகமம் 19:7 போல, எஸ்தர் 8:17 போல, சங்கீதம் 19:9 போல, சங்கீதம் 36:1 போல, நீதிமொழிகள் 8:13 போல, நீதிமொழிகள் 29:25 போல, 29:13 போல, ஏசாயா 29:13 போல, எரேமியா 2:19 போல, இவ்வளவும் கர்த்தரை எப்படி அவருக்கு பயப்படணும்ன்றத சொல்ற வசனம். அவருக்கு எப்படிப்பட்ட ஒரு கனத்தை கொடுக்கணும், பயப்படணும்னு சொல்ற வசனம். எல்லாம் தேடுங்க, டைமுக்கு வாங்க. என்னால் சொல்ல முடியாத வரைக்கும் நான் சொல்லிட்டேன். சரிங்களா? நான் வர முடியாது, என்னாலே வர முடியாது. நானே ப்ரிஃபர் பண்ணியிருந்தாங்க. நம்ம சுவிட்சு போட்டேன், ஊர் வச்சு சொல்கிறாங்க, நீ சுவிட்சு போட்ட உடனே சுவிட்சு போட்ட மாதிரிலாம் சிரிக்க முடியாது. அதேமாதிரி நம்ம மிஷினு கிடையாது. கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அது பழக்கம் ஆகணும். பழக்கம் ஆனால் கரெக்டாக எழுதுவோம். அதனால் நீங்கள் லேட்டாக வந்தால் கூட நான் தப்பாக நினச்சிக்க மாட்டேன். தெரியுதுங்களா? அதான் உங்களால் என்ன பண்ணுங்க, முயற்சி பண்ணுங்கன்னு சொல்கிறேன். முயற்சி பண்ணி பழக்கம் ஆகிற வரைக்கும் என்ன பண்ணுங்க, ஆழ் மனதில் இது பதியணும். எதுவுமே ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளுன்றது வேற, அதில் பழகிறது வேற. அதுக்கு டைம் எடுக்கும். அதனால் நீங்கள் மறுபடியும் வர்றதுனால ஐயோ மறுபடியும் நம்மளை தப்பாக நினச்சிப்பாரா? நம்ம ஜனங்களை பற்றி நல்லா புரிஞ்சு வச்சுருங்க. என்ன, நானும் உங்கள் ஜாதி தான், நானும் உங்கள் குலம் கோத்திரம் தான். அதனால் நான் உங்களுக்கு எப்படி மன்னிக்கிறேனோ அதே போல் எனக்கும் மன்னிப்பு. நீங்கள் மன்னிப்பு இல்லை அப்படின்னா தான் பிரச்சனை. ஹலோ, நான் சொல்றது யாரெல்லாம் புரியுதுன்னு தெரில, எதை வச்சு சொல்றேன்னு தெரில. நான் உங்களுக்கு மன்னிக்கலன்னு வைங்களேன், நீங்க எனக்கு மன்னிக்க மாட்டீங்க. அதே பிரமாணம் தான் வேலை செய்யும், எல்லாருக்கிட்டையும் வேலை செய்யும். அதனால எனக்கு நீங்க இறக்கத்தை காட்டினீங்கன்னா நான் உங்களுக்கு இறக்கத்தை காட்டுறேன், நான் உங்களுக்கு இறக்கத்தை காட்டினா நீங்க எனக்கு இறக்கத்தை காட்டுங்க. அதுதான். ஐயோ இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்னா நீங்க வேற எங்கன்னா போகலாம், ஆர்சி சர்ச்சைக்கு போகலாம், சிஎஸ்ஐ சர்ச்சைக்கு போகலாம், வேற எங்கன்னா பிரமாணத்தை பேசுறாங்களா அங்கே போகலாம். இங்கே வந்தா கிருபை. இப்போ பேசுனதெல்லாம் என்ன நினைச்சுனுக்கிறீங்க? நியாய பிரமாணம் நான் நினைச்சுனுக்கிறீங்க? ஹலோ, கிருபை. ஆமே. ஒரே ஒரு சங்கீதத்தை வாசித்து முடிச்சுட்டு போங்க. 107வது சங்கீதம். யாராவது இங்க வாசித்துட்டு ஒரு வசனமா வாசித்து நீங்க வாசிங்க. ஒரு வசனம் அவங்க வாசிப்பாங்க, இன்னொரு வசனம் நீங்க வாசிங்க.
107வது சங்கீதம். ஆண்டவர் எவ்வளவு கிருபை உள்ளவர் அப்படின்றத சொல்ற சங்கீதம். ராய் சிஸ்டர் வாங்க, நீங்களே வாசி. அப்படியே வாசி. இந்தாங்க. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. வாசிங்க எல்லாரும் சார். அந்த வசனத்தை அவங்க ஒரு வசனம் வாசிப்பாங்க, அடுத்த வசனத்தை நீங்கள் வாசிக்கணும், அடுத்த வசனத்தை அவங்க வாசிப்பாங்க. ஒரு வசனம் விட்டு ஒரு வசனம் வாசிங்க. எல்லாம் எழுந்து நின்று வாசிக்கணும். தயவுசெய்து எல்லாரும் எழுந்து நின்று வாசிங்க. மறுபடியும் முதல்ல அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலும் இருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர்கள். அவர்கள் தாபரிக்கும் ஊரை காணாமலும் வனாந்திரத்திலே வனாந்திர வழியாய் பசியாகவும் தாகமாகவும் ஆத்துமா தொய்தலாகவும் அலைந்து திரிந்தார்கள். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் இடுக்கண்களில் இருந்து அவர்களை விடுவித்தார். தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செவ்வையான வழியிலே நடத்தினார். தவணமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார் என்று அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் கலகம் பண்ணி உன்னதமானவருடைய ஆலோசனை அசட்டை பண்ணினவர்கள் அந்தகாரத்திலும் மரண இருளிலும் வைக்கப்பட்டிருந்து ஒடுக்கத்திலும் இரும்பிலும் கட்டுண்டு கிடந்தார்கள். அவர்களுடைய இருதயத்தை அவர் வருத்தத்தால் தாழ்த்தினார். சகாயம் இல்லாமல் விழுந்து போனார்கள். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் இக்கட்டுகளில் இருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். அந்த காலத்திலிருந்து மரண இருளிலிருந்து அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்தார். கர்த்தர் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முடித்தார் என்று அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்கள் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. நிர்மூட தங்கள் பாதகமாகத்தாலும் தங்கள் அக்கிரமங்களாலும் நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள். அவர்கள் ஆத்துமா சகல போஜனத்தையும் ஆலோசிக்கிறது. அவர்கள் மரண வாசல்கள் பரியந்தம் சமீபிக்கிறார்கள். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அவர்கள் கர்த்தரை அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரர்களுக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் துதித்து ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி அவருடைய கிரியைகளை ஆனந்த சத்தத்தோடு விவரிப்பார்களாக. கப்பல் ஏறி கடல் யாத்திரை பண்ணி திரளான தண்ணீர்களிலே தொழில் செய்கிறார்களே. அவர்கள் கர்த்தருடைய கிரியைகளையும் ஆழத்திலே அவருடைய அதிசயங்களும் காண்கிறார்கள். அவர்கள் கட்டளையிட பெருங்காற்று எழுப்பி அதன் அலைகளை கொந்தளிக்கப்பட்டோம். அவர்கள் ஆகாயத்தில் ஏறி ஆழங்களில் இறங்குகிறார்கள். அவர்கள் ஆத்துமா கிளேசத்தினாலே கரைந்து போகிறது. வெறித்தவனை போல் அலைந்து தடுமாறுகிறவர்கள் அவர்களுடைய ஞானம் எல்லாம் முழுகி போகிறது. அப்போது தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார். கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் மலைகள் கலங்குகின்றது. அமைதல் உண்டானது நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். அவர்கள் கர்த்தரை அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் துதித்து ஜனங்களின் சபையிலே அவரை உயர்த்தி மூப்பர்களின் சங்கத்திலே அவரை போற்றுவார்களாக. அவர் ஆறுகளை அவாந்தர வெளியிலாகவும் நீரூற்றுகளை வறண்ட ஸ்தலமாகவும் குடிகளுடைய பொல்லாப்பின் நிமித்தம் செழிப்பான தேசத்தை உவர் நிலமாக மாற்றுகிறார். அவர் அவாந்தர வெளியை தண்ணீர் தடாகமாகவும்
வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாகவும் மாற்றி பசித்தவர்களை அங்கே குடியேற்றுகிறார். அங்கே அவர்கள் குடியிருக்கும் நகரத்தை கட்டி வயல்களை உண்டாக்கி விதைத்து திராட்சை தோட்டங்களை நாட்டுகிறார். அவர்களை ஆசீர்வதிக்கிறார். மிகுதியும் பெருகுகிறார்கள். அவர்களுடைய மிருக ஜீவன்கள் குறையாதிருக்க பண்ணுகிறார். பின்பு அவர்கள் இடுக்கத்தினாலும் ஆபத்தினாலும் துயரத்தினாலும் குறைவுபட்டு தாழ்வடைகிறார்கள். அவர்கள் பிரபுக்களின் மேல் இகழ்ச்சி வர பண்ணி வழியில்லாத வனாந்திர வெளியிலே அவர்களை திரியச் செய்து எளியவனையோ சிறுமையினின்று எடுத்து உயர்ந்த அடக்கத்திலே வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போலாக்குகிறார். உத்தமர்கள் அதை கண்டு மகிழ்வார்கள். நியாயக்கேடெல்லாம் தன் வாயை மூடும். எல்லோரும் சேர்ந்து வாசிப்போம். எவன் ஞானம் உள்ளவனோ அவன் இவையினை கவனிக்க கடவன். ஞானவான்கள் கர்த்தருடைய உணர்ந்து கொள்வார்கள். அற்புதமான சங்கீதம். இந்த இடத்துல மொத்தம் 5 தடவை வரணும். 5 தடவையோ 6 தடவையோ அவர்கள் கர்த்தருடைய தங்கள் ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இடுக்கண்களுக்கு அவரை நீங்களாக்கி ரட்சிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் கர்த்தரை அவருடைய கிருபை நிமித்தம் மனுபுத்தருக்கு அவர் செய்கிற அதிசயம் நிமித்தமும் அப்படின்னு அடிக்கடிக்கு வரும். இங்க நீங்க வந்து மன இருதய கடினம் உள்ள ஆட்களை பார்க்கலாம். தான் தொழில் மேல நம்பிக்கை வச்சிருக்கிற ஆட்களை பார்க்கலாம். தன் சரீரத்தின் மேல நம்பிக்கை வச்சிருக்கிற ஆட்களை பார்க்கலாம். தங்களுடைய நாடு வந்து செழிப்பான நாடு என்ற அதை பார்க்கலாம். தான் அக்கிரமம் செஞ்சு மன்னித்து மறுபடியும் வந்து அக்கிரமம் செஞ்சு மறுபடியும் ஆபத்துல மாட்டி இருக்கிற ஆலயம் பார்க்கலாம். அந்த ஆலயம் மறுபடியும் தப்பு வைக்கிறாரு, ரட்சிக்கிறாரு. ஆண்டவர் கிருபையா இருக்கிறார். சரியான ஒரு சங்கீதம். அதனால தான் கடைசியா சொல்ற வசனம் எனக்கு ரொம்ப வேதத்திலேயே ரொம்ப பிடிச்ச வசனம் அது. கடைசியா சொல்ற வசனம், எவன் ஞானம் உள்ளவனோ. யாரா ரொம்ப அறிவு உள்ளவனா நீ? ரொம்ப அறிவி ஜீவியா நீ? ரொம்ப மண்டை பெருத்த மகாலிங்கமா நீ? வாடா வந்து என்ன பண்ணு, இவைகளை கவனிக்க கடவன் அப்படின்றார். ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை எல்லாரும் சேர்ந்து சொல்ற உணர்ந்து கொள்வார்கள். ஞானமா இருந்தாலும் அது கடவுள் கொடுக்குற ஞானமா இருக்கும். உலக பிரகாரமான ஞானம் கிடையாது. கடவுள் கொடுக்குற ஞானமா இருந்தால் தான் அவருடைய கிருபையே உணர்ந்து கொள்ள முடியும். நீங்க போயிட்டு வீட்டில் போயிட்டு இந்த சங்கீதத்தை நான் இவ்வளோ நேரம் பேசினேன்ல, ஆண்டவர் எவ்வளோ பயங்கரமானவர், எவ்வளோ கோபம் நிறைந்தவர், அவர் விட மாட்டார்னு ஓரளவு தான் நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். நீங்கள் வந்து பூனை வாழை தான் பார்த்துருக்குறீங்க, பூனை பல்ல பார்க்கல, பூனை நகத்தை பார்க்கல, இன்னும் பீரே வாங்கலைன்ற நான். பூனை பீரையே வாங்கலை. எனக்கு ஒருத்தர் தெரியும், பூனை பயங்கரமாக வளர்ப்பார். சின்ன சின்ன குட்டி குட்டி பூனைலாம் இருக்கும். அவர் போனார்னா, வீட்டுக்கு போனார்னா அவர் பேண்ட்டை பிடிச்சிட்டு மேலே ஏறும். இது வரைக்கும் வரும், நெஞ்சு வரைக்கும் வரும். குட்டி பூனை அப்படியே ஏறி 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 கையில் வந்துடும். என்னத்தம்மா பண்ணுச்சு, பூனையை வளர்த்தாங்க எலிதான் அப்படின்ற மாதிரி. இந்த ஆள் போயிட்டு இருக்கும்போது நிறைய பூனை இருக்கிறதுனால நைட்டில் என்ன பண்ணிட்டாரு, அந்த பூனையை மெரிச்சிட்டுக்கிறாரு. அது ஒரே கடி கடிச்சு நரம்பை கட் பண்ணிச்சு, கால் நரம்பு. இப்போ நீங்கள் அந்த கடியே வாங்கலை, கால் நரம்பே உங்களுக்கு கட் ஆகலை. ஹலோ, சும்மா சாம்பிள் பீஸ். அடையார் ஆனந்த பவனுக்கு போனேன், வேணுன்ட்டு என்ன பண்ணுறேன், சாப்பிட்ருப்பேன். ஆனால் வேணுன்ட்டே கேட்பேன், குர்ரா விஜயனுக்கு வந்து ரொம்ப நாள் ஸ்வீட்டாக கொஞ்ச நாள் ஸ்வீட்டாக பார்க்கணுன்ட்டு அதுக்கு ஒன்று கேட்பேன். இன்னொன்று சும்மா இருக்குது, போய் நின்று போய் வாயை ஆசைப்பட்டு என்ன பண்ணுவோம், இவன் கொடுக்குற வரைக்கும் பேக் பண்ணுற வரைக்கும் வாயில் போட்டு மின்னல் இருக்கும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவேன், குறா அது அதில் கொஞ்சம் குறா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வாயில் போட்டு மின்னல் இருக்கும். பாருங்க, ஸ்வீட் கொஞ்சம் தான் கொடுத்துக்கிறேன். ஹலோ, ஆயா சிரிக்கிறாங்க, நீ இந்த மாதிரி கேவலமான ஆளா? கொஞ்சம் தான் ஒத்துக்கிறேன். ஆனா உள்ள உளுந்து பிறண்டு கிரண்டு பார்த்தீங்கன்னு வைங்களேன். எதுக்காக இந்த சங்கீதத்தை வார்த்தைன்னா, நான் ரொம்ப கோபமா காட்டிட்டேன், வேற மாதிரி காட்டிட்டேன்.
தப்பா நினைச்சுக்க கூடாது நம்ம ஆண்டவரை பத்தி. நீங்க அவருடைய பிள்ளைங்க, நீங்க அவருடைய பிள்ளைங்க. ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு காரியம் இருக்குது, அதையும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது உங்க கடமை. அதை நான் சொல்ல வேண்டியது என் கடமை. வெறும் கிருபையை மட்டும் காட்டிட்டேன்னு வைங்களேன், ஒரு சைடு கண்ணை தான் பார்த்துக்கிறீங்க, இன்னொரு சைடு கண்ணை பார்க்கல. ஒரு சைடு நம்ம துட்டுல எல்லாம் இருக்குது 4 சிங்கமா 3 சிங்கமா, நம்ம சின்னம் சிங்க சின்னங்கிறதாங்க 3 இருக்குது. இதெல்லாம் போய் படம்லாம் விஜயகாந்த் படம்லாம் பார்த்தீங்கன்னா அதில் தான் தெளிவாக சொல்லுவோம். மொத்தம் 4 சிங்கம். நீங்க துட்டா இருக்கிறதுனால அது பின்னாடி மறைஞ்சிருக்குது. 3 சிங்கத்தை தான் காட்டுறோம், இப்படி ஒண்ணு இப்படி ஒண்ணு இப்படி ஒண்ணு, ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு சிங்கம் இருக்குது. இப்ப என்ன பண்ற, தெரியாதனமோ அந்த சிங்கத்தை காட்டிட்டேன். லைட்டா தான் காட்டிக்கிறேன். அது நகத்தை கூட நீங்க சரியா பார்க்கல. ஹலோ, அவர் நகத்தை கூட சரியா நீங்க பார்க்கல. இன்னும் முழுசா பார்த்தீங்க பிரமிச்சு போயிடுவீங்க. கமல் சொல்வார்ல, ரொம்ப ஆழமா பேசுவாருங்க. இன்னும் இன்னும் கணத்து இதை பாருங்க, இப்படிதான் எட்டி பார்த்தீங்க, இன்னும் ஆழத்தையே காட்டல. காட்டினா இவ்வளோ பெரிய தேவனா இவர் இன்னார். அதான் பவுல் சொல்றான், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்ற அறிவு. அவர் யார் எனக்கு தெரியும், அவர் எப்படிப்பட்டவர் எனக்கு தெரியும். தேவனை அறிகிற அறிவு, தேவனை குறித்த வெளிப்பாடு, தேவனை குறித்த ஒரு பிரமிப்பு, தேவனை குறித்த ஒரு கிரகிக்க முடியாத ஒரு மனநிலை, இதெல்லாம் உண்டாகணும். சும்மா போயிட்டு தடவி தடவி கொடுத்து பால் பாட்டில வச்சு வாயில சப்பி சப்பிட்டு தயவு செய்ய இருக்காதீங்க. எல்லாம் வளரணும். ஆண்டவர் உங்களை பெரிய எதிர்பார்க்கிறாரு. ஹலோ, உங்களை குறித்து எதிர்பார்க்கிறார். நீங்க நினைக்காதத அவர் நினைக்கிறாரு. அதனால தான் சொல்றாரு எரேமியால, உங்களை குறித்து நான் வைத்திருக்கிற திட்டங்கள் நீங்க நினைக்காதது. நீங்க நினைச்சுன்னு இருக்கிறீங்களா? சொல்ல முடியாது. ஜேபிஎஸ் வச்சுன்னு இருக்கிற பையங்கிறான்ல, அவன் என்னை விட நல்லா வரக்கூடிய ஒரு, நானே சரியில்லை, நான் சொல்றேன், நானே வந்து இப்பதான் ஆரம்பமாயிருக்கிறேன். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அவன் ஒரு சாம்பாஸ்ட் லெவல்ல வந்து ஒரு ஒரு சர்ச்சை வச்சு நடத்தி ஒரு பிரசங்கம் பண்ணானா எப்படி இருக்கும்? அவன் நினைச்சிருப்பானா, அவங்க அப்பா நினைச்சிருப்பான், அவங்க தாத்தா நினைச்சிருப்பாரு. கர்த்தர் நினைக்கிறார், அவர் யாரையும் உயர்த்தவும் மேன்மைப்படுத்தவும் அவரால் ஆகும். நம்ம ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு கை தட்டா, வாங்க வாங்க, உங்களை கோபமா அனுப்ப விரும்பல, வாயில ஸ்வீட்டை கொடுத்து நல்லா ஃபில் பண்ணி அனுப்புறேன். ஆமே, கர்த்தர் யாரையும், சொல்லுங்க, யாரையும், என்னையும் உன்னையும், டச்சிங் டச்சிங் டச்சிங், என்னையும் சொல்லுங்க, என்னையும் உன்னையும் குத்துங்க பக்கத்துல இருக்கிறவங்க, உன்னையும் உயர்த்தவும் மேன்மைப்படுத்தவும் அவரால் ஆகும். நம்ம யாரையும் அவர் வந்து நீ வா, நீ போ, நீ இரு அப்படி இல்லை. அவர் சில ஆளுங்களை ஊழியரா இருக்கிறார். அது வேற பார்த்து விவேக் சொல்ற மாதிரி, அது வழி தனி டிபார்ட்மெண்ட், அந்த மாதிரி அது ஊழியர், அது வேற. ஆனால் எல்லாருக்கும், சபையில் வர எல்லாருக்கும் ஆண்டவர் பயங்கரமான, எலான் மஸ்க் இல்லை, எலான் மஸ்கை விட ஒரு உயரமான இடத்துக்கு நீங்க வரணும்னு கர்த்தர் ஆசைப்படுறார். நம்ம தயாநிதி மாறன், உதயநிதி ஸ்டாலின், விஜய், இவங்கெல்லாம் வச்சிருக்கிற சொத்து, இதை விட கர்த்தர் சொல்றார் 1000 மடங்கு நான் உனக்கு தருத்துக்கு ரெடி. ஆனா உன் மனம் இருக்குதா? உனக்கு மனம் இருக்குதா? எனக்கு மனம் இருக்குதுப்பா, உனக்கு மனம் இருக்குதா? கர்த்தர் சொல்றாரு, மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பன்ற. மனம் பொருந்தணும். ஆமென். மனதை இதுல பொருத்தணும், அப்படியே பொருத்தணும்.
நல்லா சச்சின் படத்துல விஜய் சொல்ற மாதிரி, என்ன ஐயாச்சாமி நல்லா ஒத்திக்கிச்சா, ஆனா போட்டு கொடுத்துட்டு போயிட்டியேடா. அந்த மாதிரி நல்லா பொருத்தணும் ஆண்டவருடைய. கடைசியா வந்துட்டேன் நம்மளுடைய லாங்குவேஜுக்கு. நல்லா என்ன பண்ணணும், ஐயாச்சாமியை மறந்துடாதீங்க. இந்த ஐயாச்சாமியை கூட மறந்துடாதீங்க. ஐயோ சாமி, ஐயா சாமி. நான் சாமியார் இல்லை, சாமி யாருன்னு காட்டுற வந்து ஆளு. ஹலோ சாம் பார்த்து சொல்லுவார், நான் சாமியார் கிடையாதுங்க. ஆனால் தான் பாருங்க பட்டனு போடாமல் கூட நிற்கிறேன். நான் நினைச்சேன் இந்த பட்டனை கிட்டலாம் கைட்டி விட்டு தான் பேசுகிறேன், ரொம்ப சீரியஸான சப்ஜெக்டை பேசுகிறேன், ஏன் ஸ்டைலாக நிற்கிறேன். உங்கள் பட்டனை போடுறேன், இது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சுருக்கிது, ஒரு மாதிரி டைட்டாக இருக்குதா, அதனால் கைட்டி விட்டுக்கிறேன். தப்பாக நினச்சிக்கிறேன். நான் ஆரம்பத்தில் அப்படி தான் நினச்சேன். ரொம்ப சீரியஸான சப்ஜெக்டை பேசுகிறேன், சப்ஜெக்ட் இல்லை வாழ்க்கையை பேசுகிறேன், கொஞ்சம் இது பண்ணலாமே அப்படின்னு நினச்சேன். ஆனால் இதோ கர்த்தர் சில காரியங்களை உங்களுக்கு விதைச்சிருக்க. அந்த இருதயத்தின் ஆழத்தில் போகணுன்னு யாராவது ஒருத்தர் வந்து இங்கே முன்னாடி நின்று ஜெபம் பண்ணுங்க, முடிச்சுக்கணும். ஆமென். நான் சாம் பாஸ்டர் வந்து பிரசங்கம் பண்ணும்போது, பைபிள் காலேஜில் நடத்தும் போது, கிளாஸ் நடத்தும் போது, அவர் ஜெபம் பண்ணதை நான் ஜெபம் பண்ணேன். அவர் என்னெந்த மாதம் ஜெபம் பண்ணுவார், ஆண்டவர் இந்த ஜனங்களுக்கு உங்களுடைய வார்த்தையை நான் பிரசங்கிக்க போகிறேன், இந்த வார்த்தைகள் எல்லாம் அவங்க இருதயத்தின் ஆழத்தில் எழுதி கொள்ளட்டும். அப்படிதான் ஜெபம் பண்ணுவார். இருதயத்தின் ஆழத்தில் எழுதணும் அப்படின்னு ஜெபம் பண்ணுவார். அவர் நாங்கள் பைபிள் காலேஜ் நடத்தும் கிளாஸுக்கு முன்னாடி ஒரு ஸ்டூடெண்ட் ஜெபம் பண்ணோம். அப்போ ஜெபம் பண்ணும்போது நான் அது சொன்னதையே ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவர் இப்போ நடத்துகிற இந்த கிளாஸை நடத்தும் போது பேசுகிற வார்த்தைகள், பேசுகிற காரியங்கள் எல்லாம், பேசுகிற சத்தியங்கள் எல்லாம் என் இருதயத்தின் ஆழத்தில் நான் எழுதணும். இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாருமே நம்முடைய ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட எல்லாருடைய இருதயத்தில் ஆழமாக இருதயத்தை எழுதி கொள்ள உதவி செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யுங்கன்னு ஜெபம் பண்ணுவேன். அதை என் ஒய்ஃபுக்கு நான் சொல்லி தந்தேன். அந்த அம்மா எனக்கு ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவர் இருதயத்தின் ஆழத்தில் நான் என்ன பண்ணுவேன், சொல்கிறதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன், எழுதிக்கணும். ஆமென். அப்போ தான் மறக்காது. ஆமென். யாராவது ஒருத்தர் வந்து முன்னாடி ஜெபம் பண்ணுவோம், முடிச்சிடுவோம். எல்லோரும் தயவு செய்து எழுந்து நிற்போம். ஷாகாரா துருபா ஷவமா ஹிம்பல துருபா கவுபா ஷவ. ஒருத்தர் வாங்க ஜெபம் பண்ணுங்க. இஸ்ரவேலிலே ஒரு தீர்க்கதரிசியும் இல்லையா? வந்து ஜெபம் பண்ணுவோம். ஒருத்தர் வாங்க வாங்க, மைக் கொடு. அப்படியே அண்ணன் ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க, பண்ணுங்க பண்ணுங்க. இப்போ ஒரு கட்டு 500 ரூபாய், ஒரு ரோட்டு கட்டு தரேன், அது அவர்கிட்ட கொடுங்க, இல்லை இவங்க கிட்ட கொடுங்க, நான் சொல்லுவீங்களா? அந்த மாதிரி ஜெபம் பண்ணு, ஜெபம் சீக்கிரம். நான் ஏற்கனவே லேட்டாக முடிக்கிறேன்ற கம்ப்ளைண்ட் வரும். சீக்கிரம், நீங்கள் தான் லேட் பண்ணுறீங்க. ஜெபம் பயப்படுகிற